அந்த மேலோகம் மண்ணிலா தாயாக எண்ணிலா பூலோகம் வந்த வெண்ணிலா என்னை தேடி அருகே நீயும் வரவே உன்னை தேடாத நாளில்லையே. தந்தை மகன் தூய ஆவியார் நம் அனைவரையும் நம் கொடிகளையும் அருள்வழங்கி வாழ்த்துவாராக. இயேசுவை உமக்கு புகழ், இயேசுவுக்கு புகழ், இயேசுவை உமக்கு நன்றி, இயேசுவுக்கு உமக்கு நன்றி. லூர்து அன்னையே வாழ்க, லூர்து அன்னையே வாழ்க. ஏழையின் கண்ணீர் இங்கு கரைந்தோடுதே, ஏந்தி வந்த சுமையெல்லாம் கனவானதே. மரியே உன்னை அடைந்தோம், நெஞ்சம் நிறைந்தோம் அன்பிலே. அம்மா எங்கள் தாயே உன்னை பாடாத நாவில்லையே. நம்முடைய பாதுகாவலை லூர்து அன்னையினுடைய திருவிழாவை குடியேற்றத்தோடு நாம் தொடங்குகிறோம். எனவே இந்த 10 நாட்களும் திருவிழாவில் நாம் எடுக்கின்ற ஒவ்வொரு முயற்சிகளும் வழிபாடுகளும் நாம் அன்னைக்கு நாம் செலுத்துகின்ற நன்றியும் ஜபமும் இவை அனைத்தும் ஆண்டவருக்கு உகந்ததாக அமைய இந்த நாட்களில் நடைபெறுகின்ற அனைத்து நிகழ்வுகளிலும் இறைவனது ஆசை நம்மை வழிநடத்த சிறப்பாக ஆவியானவர் நம்மோடு இருந்து இந்த நாட்களிலே நமக்கு வழிகாட்ட ஞானத்தை தந்து இந்த திருவிழா ஆண்டவருக்கு உகந்ததாக அமைய நாம் தூய ஆவியானவருடைய பாடலோடு இதோ இந்த கொடியேற்ற நிகழ்வை நாம் தொடங்குகிறோம். பாடகர் குழுவினர் தூய ஆவியானவர் பாடல் பாட நாம் இணைந்து அந்த பாடலை கேட்கிறோம்.
ஜெபத்திற்கு கடந்து செல்கிறோம். இன்றைய குடியேற்ற நிகழ்வை தலைமை தாங்கி நமக்கு நடத்துகின்ற தந்தை அவர்கள் இப்பொழுது திருப்பணிகளை மந்திரிப்பார்கள். நம்பிக்கையோடு மிக அருமையாக உணர்வுபூர்வமாக இறைமை தன்மையோடு ஆவியாரின் அருள்வீட்டு பாடலை பாடியிருக்கிறோம். இந்த நேரத்தில் கடந்த ஆண்டு நாம் குடியேற்ற நிகழ்வில் பங்கேற்ற நேரம் தொடங்கி இந்த நேரம் வரை இந்த ஓர் ஆண்டு கடவுள் நம் தாய் லூர்து அன்னையின் பரிந்துரையினால் நமக்கு தந்திருக்கிற ஏராளமான அருள் வரங்கள், நாம் பெற்றிருக்கிற புதுமை வரங்கள், நன்மைகள், நாம் தனிப்பட்ட முறையிலும் நம் குடும்பம் என்ற வகையிலும் நம் ஊர் என்ற அடிப்படையிலும் பெற்றிருக்கிற அந்த நன்மைகள் புதுமைகளை எல்லாம் எண்ணி இப்பொழுது நாம் இறைவனை போற்றி புகழ்வோம். எனவே இங்கே ஒன்று கூடி நிற்கின்ற ஆண்கள் எல்லாரும் தந்தையோடு இணைந்து இயேசுவே உமக்கு புகழ் என்று சொல்வார்கள். இங்கே இருக்கிற பெண்கள் எல்லாரும் நம் பாடகர் குழு அவர்களோடு இணைந்து இயேசுவே உமக்கு நன்றி என்று பதில் மொழியாக சொல்வார்கள். இப்படி 10 முறை நாம் சொல்லவிருக்கிறோம். அந்த நேரத்தில் நம் கண்ணில் நம் மனக்கண்ணில் தோன்றுகிற நாம் பெற்றிருக்கிற அந்த புதுமைகளை எல்லாமே வேண்டும் நாம் அனைக்கும் இறைவனுக்கு நன்றி செலுத்திக் கொண்டே இந்த நல்லாட்சி செய்வோம். எனவே ஆண்கள் அணிவாதர்கள் தங்களை சொல்லும்போது இயேசுவை உமக்கு புகழ் நீங்கள் இணைந்து சொல்ல வேண்டும். பதிமொழியாக பெண்கள் எல்லாரும் இயேசுவை உமக்கு நன்றி சொல்ல வேண்டும். 10 முறை தொடங்குவோம். இயேசுவை உமக்கு புகழ், இயேசுவே உமக்கு புகழ், இயேசுவை உமக்கு புகழ், இயேசுவை உமக்கு புகழ், இயேசுவை உமக்கு புகழ், இயேசுவே 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 உமக்கு புகழ். மரியே வாழ்க, மரியே வாழ்க, லூர்து அன்னையே வாழ்க. லூர்து அன்னையே வாழ்க. மன்றாடுவோம். எங்கள் அன்பு தாயை தந்தையே, உம்மை வாழ்த்துகிறோம், போற்றுகிறோம், உங்களுக்கு நன்றி செலுத்துகிறோம். நாளுக்காக நேரத்திற்காக உங்களுக்கு நன்றி. உங்கள் அன்பு பிள்ளைகள் எல்லாரும் நேற்று தொழிலாளர் நாளை சிறப்பித்து இன்று எங்கள் தாயும் தாயுமாகிய லூர்து அன்னையின் விழாவை கொடியேற்றத்தோடு தொடங்குவதற்காக இந்த தொழிலாளர்களை சுற்றி ஒரே குடும்பத்தின் பிள்ளைகள் எந்த ஏற்றத்தாலும் இல்லை, நாங்கள் சமத்துவ தன்மையோடு இயல்போடு இணைகிற மக்கள் இந்த குடியேற்றங்களில் பங்கேற்றுக் கொண்டிருக்கிறார்கள். உம் அருளாசிலே நீ கடந்த ஆண்டு முழுவதும் போய்த்திருக்க அந்த நன்மை கண்களை எல்லாம் எண்ணி உமக்கு நன்றி செலுத்துகிறோம். உங்களை போற்றி புகழ்கிறோம். தேவா, இந்த ஆண்டில் 10 நாட்கள் நாங்கள் கொண்டாட வருகின்ற கூலி உணர்த்துகிற அந்த உண்மைகளை எல்லாம் சிந்தித்து இருக்கிற நாட்களில் உங்கள் அன்பு பிள்ளைகளை எல்லாம் ஆசீர்வதிக்கிறார்கள். வெளியூர்களிலிருந்தும் உறவுகள் நட்புடைய வட்டங்களில் இருந்தும் இந்த விழாக்களில் பங்கேற்றவர்கள் சிலைகளெல்லாம் ஆசீர்வதிக்கிறது. இந்த 10 நாட்கள் அவருக்கு மகிழ்ச்சி மனதிற்கு நாட்களாக இருக்கிறது. இந்த விழாக்களின் அடையாளமாக இந்த கொடிகள் ஏற்றப்படுகின்றன. இந்த கொடிகளை ஆசீர்வதிக்கிறார்கள். இந்த கொடி சுட்டி காட்டுகின்ற அந்த உண்மைகளெல்லாம் நாங்கள் உணர்ந்து இருப்போம் என்று உறுதியேற்று எங்கள் காற்றலும் வலிமையை தரும்படியாக உன் தாயை நாங்கள் போற்றி புகழும். அந்த தாயின் வழியாக உங்களை போற்றி புகழும். இந்த கொடிகளை நாங்கள் பார்க்கின்ற பொழுதெல்லாம் இந்த உண்மையை அவை எங்களுக்கு எடுத்துரைக்கும் கொடியை ஆசிரியர்கள், கொடி வளர்த்தை ஆசிரியர்கள், இங்கே சூழ்ந்திருக்கிற மக்களை ஆசிரியர்கள் உன் மழையாசை எங்கெங்கு படிக்கிறார்கள். எங்கெங்கும் வாழ்ந்து ஆட்சி செய்கிறவை ஆமீன். கொண்டாடவும். விண்ணுலகில் எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயதென போற்றப் பெறுக. உமது ஆட்சி வருக. உமது திருவுளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை எங்களுக்கென்று தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதையும் தீமிலிருந்து எங்களை விடுவித்தருளும். ஆண்டவர் உடனே பெண்களுக்குள் ஆசி பெற்றவர் நீரே. உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசி பெற்றவரே. புனித மரியே, இறைவனின் தாயே, பாவிகளாக இருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும். ஆமீன்.
எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். தந்தை திரு வளமாறி எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். அனைத்து காவல் துறைகளே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். எங்கள் அன்பியலின் பாதுகாவலர்களே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். தாயின் போல் அரவணைக்கும் அன்பிலே தந்தை மகன் தூய ஆவியார் நாம் அனைவரையும் இந்த குடிகளையும் நாம் கேட்கிற இந்த குடியேற்ற நிகழ்வையும் நம் திருவிழா நாட்களையும் அருள் வைத்து வாழ்த்துவாராக. ஆமென். இரு தந்தையர்களும் இரு பக்கங்களும் மன்றாட்டு மாலை பாடப்படும். அதை தொடர்ந்து கொடியேற்றத்தை He doesn't
தந்தை மகன் தூயாவியார்தம் பெயராலே. நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் அருளும் கடவுளின் அன்பும் தூயாவியார்தம் நட்புறவும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. திருப்பலி முன்னுரை. தூய லூர்து அன்னை திருவிழாவின் கொடியேற்ற பெருவிழாவில் பங்கு பெறும் நாம் அனைவரும் லூர்து அன்னை நமக்கு அளித்த அருங்காட்சியை நினைவு கூர்ந்து அவரின் ஆசீர்வாதத்தை நாடி அவரிடம் நம் வேண்டுதல்களை வைத்து இந்த திருவிழாவை சிறப்பாக கொண்டாடுவோம். நண்பகல் நேரம் மரங்கள் அசைவற்று மௌனமாய் நின்றது. லூர்து நகரில் மசபியல் குகையில் வாயிலில் எழிலாய் பூத்த புன்மருவலோடு அவள் அழகு மேனியில் வெண்ணிற ஆடை, இடையில் நீல நிற கச்சை, அவள் பாதங்களில் தங்க நிற ரோஜா மலர்கள், கரங்களில் ஜெபமாலையோடு சிறுமி பெர்னதத்துக்கு காட்சி கொடுத்தாள் அன்னை மரியா. இதேபோல் 18 முறை காட்சியளித்த அன்னை மரியாள் 16 வயது முறையில் நாமே அமலோருப்பவம் என்று தன்னை பிரகடனப்படுத்தினார். ஒவ்வொரு முறையும் தூய்மை, தாழ்ச்சி, பரிவு, வழிகாட்டுதல் போன்ற விழுமியங்களால் தன்னை வெளிப்படுத்தினார். ஜெபமாலையின் வெற்றி ரகசியங்களை அறிவித்தார். நம் பாவங்களுக்காக ஜெபிக்க சொன்னார். அன்பு பக்தர்களே, அன்னையின் விழாவை கொண்டாடும் இவ்வேளையில் அன்னைக்குரிய அன்பு, பரிவையும் தாய்க்குரிய கனிவையும் பெற்று மகிழ்வோம். அன்னை மரியா இன்றும் என்றும் தன்னை தேடி வருபவர்களுக்கு குணமளித்து விடுதலை அளிக்கிறார். நம் குடும்பங்களை அவர் பாதம் அர்ப்பணிப்போம். விண்ணகத்தின் வழிகாட்டியாம் நம் லூர்து அன்னையின் அருள் எம்மில் பொழிய இறைமகன் வழியாக இத்திருப்பலியில் இணைவோம். லூர்து அன்னையின் ஆசி பெறுவோம். எனவே அன்பிற்கினியவர்களே, சிறப்பான முன்னுரையில் நாம் கேட்ட அந்த செய்திகளை எல்லாம் நம் உள்ளத்தில் பதித்துக் கொள்வோம். இந்த 10 நாட்களும் நம் தாய் நம்மை வழிநடத்தவிருக்கிறார்கள். விண்ணகத்தை நோக்கி நாம் பயணத்தை மேற்கொள்வதற்கு என்னென்ன வழிகாட்டுதல்கள் என்பதை நாம் இன்று சிந்திக்கவிருக்கின்றோம். எனவே இந்த சூழலில் இது நாள் வரையில் அன்னை காட்டிய வழிகாட்டுதலில் தான் நாம் நடந்திருக்கிறோம் என்றால், அதன் விளைவாக நாம் புதுமைகளை பெற்று மகிழ்ச்சி மனநிறைவு அடைந்திருக்கிறோம் என்றால் இறைவனுக்கு நன்றி செலுத்துவோம். ஒருவேளை நம்முடைய அறியாமையினாலும் அல்லது தவறான அணுகுமுறைகளினாலும் அல்லது வேறு வகையான தீய எண்ணங்களினாலும் இந்த அன்னை தருகிற வழிகாட்டுதலை மறுத்து நாம் வேறு வழியில் சென்றிருக்கிறோம் என்றால், திசை மாறி சென்றிருக்கிறோம் என்றால், அல்லது சிலரை திசை மாற செய்திருக்கிறோம் என்றால், அந்த குற்றங்களுக்காகவெல்லாம் பாவங்களுக்காகவெல்லாம் மனம் வருந்தி ஆண்டவரிடம் மன்னிப்பு வேண்டுவோம். எல்லாம் வல்ல இறைவனிடமும் சகோதரர் சகோதரிகளே, நான் பாவியை ஏற்றுக்கொள்கிறேன். ஏனெனில் என் சிந்தனையாலும் சொல்லாலும் செயலாலும் கடமைகள் தவறியதாலும் பாவங்கள் பல செய்தேன். என் பாவமே, என் பாவமே, என் பெரும் பாவமே. ஆகையால் அப்பொழுது மரியாதையும் வானதூதர் புனிதர் அனைவரையும் சகோதர சகோதரிகளை உங்களையும் நம் தேவனாகிய ஆண்டவரிடம் எனக்காக வேண்டிக் கொள்ள மன்றாடுகிறேன். எல்லாம் வல்ல இறைவன் நம் மீது இரக்கம் வைத்து நம் பாவங்களை மன்னித்து நம்மை நிலை வாழ்வுக்கு அழைத்துச் செல்வாராக. ஆமென். இரக்கமாயிரும்
மன்றாடுவோம். இரக்கமுள்ள இறைவா, வலுவற்ற எங்களுக்கு உதவி புரிந்தருளும். அதனால் கடவுளுடைய மாசற்ற அன்னையின் லூர்து அன்னையின் விழாவை கொடியேற்றத்தோடு கொண்டாட தொடங்கியிருக்கும் நாங்கள் அவர்தம் பரிந்துரையின் உதவியால் எங்கள் பாவங்களினின்றும் தீய பழக்க வழிகளினின்றும் தகாத வழிகளினின்றும் விடுபட்டு எழுவோமாக. உம்மோடு தூய ஆவியார்தம் ஒன்றிப்பில் இறைவனாய் என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற எங்கள் ஆண்டவரும் உம் திருமகனுமாகிய இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். முதல் வாசகம். பெண் ஒருவர் காணப்பட்டார். அவர் கதிரவனை ஆடையாக அணிந்திருந்தார். நிலா அவருடைய காலடியில் இருந்தது. திருத்தூதர் யோவான் எழுதிய திருவெளிப்பாட்டிலிருந்து வாசகம். அதிகாரம் 11. இறை வார்த்தைகள் 19, 12, 1-6. விண்ணகத்தில் கடவுளின் கோவில் திறக்கப்பட்டது. அந்த கோவிலில் உடன்படிக்கையின் பேழை காணப்பட்டது. வானில் பெரியதோர் அடையாளம் தோன்றியது. பெண் ஒருவர் காணப்பட்டார். அவர் கதிரவனை ஆடையாக அணிந்திருந்தார். நிலா அவருடைய காலடியில் இருந்தது. அவர் 12 விண்மீன்களை தலைமீது சூடியிருந்தார். அவர் கருவுற்றிருந்தார். பேறுகால வேதனைப்பட்டு கடுந்துயருடன் கதறினார். வானில் வேறொரு அடையாளமும் தோன்றியது. இதோ நெருப்புமயமான பெரிய அரக்கப்பாம்பு ஒன்று காணப்பட்டது. அதற்கு 7 தலைகளும் 10 கொம்புகளும் இருந்தன. அதன் தலையில் 7 மணிமுடிகள் இருந்தன. அது தன் வாளால் விண்மீன்களின் 1/3 பகுதியை நிலத்தின் மீது இழுத்து போட்டது. பேறுகால வேதனையில் இருந்த அப்பெண் பிள்ளை பெற்றவுடன் அதை விழுங்குமாறு அரக்கப்பாம்பு அவர் முன் நின்று கொண்டிருந்தது. எல்லா நாடுகளையும் இரும்பு கோல் கொண்டு நடத்தவிருந்த ஒரு ஆண் குழந்தையை அவர் பெற்றெடுத்தார். அக்குழந்தையோ கடவுளிடம் அவரது அரியணையில் இருந்த இடத்திற்கு பறித்து செல்லப்பட்டது. அப்பெண் பாலை நிலத்திற்கு ஓடி போனார். அங்கு 1260 நாள் அவரை பேணுமாறு கடவுள் அவருக்கு ஒரு இடத்தை ஏற்பாடு செய்திருந்தார். பின்பு விண்ணகத்தில் ஒலித்த பெரியதோர் குரலை கேட்டேன். அது சொன்னது, இதோ மீட்பு, வல்லமை, நம் கடவுளின் ஆட்சி, அவருடைய மெசியாவின் அதிகாரம் ஆகிய அனைத்தும் வந்துவிட்டன. இது ஆண்டவர் வழங்கும் அருள்வாக்கு.
கிறிஸ்துவே முதலில் உயிர் பெற்றார். திருத்தூதர் பவுல் கொரிந்தியருக்கு எழுதிய முதல் திருமுகத்தில் இருந்து வாசகம். அதிகாரம் 15, வசனங்கள் 20 முதல் 26 வரை. சகோதர சகோதரிகளை, இறந்த கிறிஸ்து உயிருடன் எழுப்பப்பட்டார். அவரே முதலில் உயிருடன் எழுப்பப்பட்டார். இது அனைவரும் உயிருடன் எழுப்பப்படுவர் என்பதை உறுதிப்படுத்துகிறது. ஒரு மனிதர் வழியாக சாவு வந்தது போல ஒரு மனிதர் வழியாகவே இறந்தோர் உயிர் தெழுகின்றனர். ஆதாமை முன்னிட்டு அனைவரும் சாவுக்குள்ளானது போல கிறிஸ்துவை முன்னிட்டு அனைவரும் உயிர் பெறுவர். ஒவ்வொருவரும் அவரவர் முறை வரும்போது உயிர் பெறுவர். கிறிஸ்துவே முதலில் உயிர் பெற்றார். அடுத்து கிறிஸ்துவின் வருகையின் போது அவரை சார்ந்தோர் உயிர் பெறுவர். அதன் பின்னர் முடிவு வரும். அப்போது கிறிஸ்து ஆட்சியாளர், அதிகாரம் செலுத்துவோர், வலிமையுடையோர் ஆகிய அனைவரையும் அழித்துவிட்டு தந்தையாகிய கடவுளிடம் ஆட்சியை ஒப்படைப்பார். எல்லா பகைவரையும் அடிபணிய வைக்கும் வரை அவர் ஆட்சி செய்தாகவே வேண்டும். சாவே கடைசி பகைவன், அதுவே அழிக்கப்படும். இது ஆண்டவர் வழங்கும் அருள்வாக்கு. நற்செய்தியிலிருந்து வாசகம். பிரிவு 10, இறைமொழிகள் 7 முதல் 11 முடிய. புனித யோவான் எழுதிய நற்செய்தி பிரிவு 10, இறைமொழிகள் 7 முதல் 11 முடிய. அக்காலத்தில் இயேசு கூறியது, உறுதியாக உங்களுக்கு சொல்லுகிறேன், ஆடுகளுக்கு வாயில் நானே. எனக்கு முன்பு வந்தவர் அனைவரும் திருடரும் கொள்ளையருமே. அவர்களுக்கு ஆடுகள் செவி சாய்க்கவில்லை. நானே வாயில். என் வழியாக நுழைவோருக்கு ஆபத்து இல்லை. அவர்கள் உள்ளே போவர், வெளியே வருவர், மேய்ச்சல் நிலத்தை கண்டுகொள்வர். திருடுவதற்கும் கொல்வதற்கும் அழிப்பதற்கும் அன்றி திருடர் வேறெதற்கும் வருவதில்லை. ஆனால் நான் ஆடுகள் வாழ்வை பெறும் பொருட்டு, அதுவும் நிறைவாய் பெறும் பொருட்டு வந்துள்ளேன். நல்ல ஆயன் நானே. நல்ல ஆயர் ஆடுகளுக்காக தம் உயிரையும் கொடுப்பார். ஆண்டவரின் அருள்வாக்கு. இறை இயேசுவில் பிரியமான சகோதர சகோதரிகளே, புனித லூர்து அன்னையினுடைய அன்பு பிள்ளைகளே, உங்கள் அனைவரையும் இந்த மாலை பொழுதில் லூர்து அன்னையினுடைய இந்த நவநாள் திருப்பலியின் முதல் நாளில், கொடியேற்ற நாளில் சந்திப்பதில், வாழ்த்துவதில், ஜெபிப்பதில்
வந்திருக்கின்ற பேரூர் தந்தை வெனி அவர்கள் சார்பாகவும் உங்கள் பாசமிகு பங்கு தந்தை சார்பாகவும் என் சார்பாகவும் பெரும் மகிழ்ச்சியை நாங்கள் தெரிவித்துக் கொள்கிறோம். நீங்கள் ஒவ்வொருவரும் மகிழ்ச்சியை அறிவிக்கும் வண்ணம் கரவொலி எழுப்பி அந்த இறைவனுக்கு நன்றி செலுத்துவோம். ஒரு மகிழ்ச்சியான ஒரு நாள். திருவிழா என்றாலே எல்லாருக்கும் உள்ளத்தில் ஒரு பெரும் மகிழ்வு. அதிலும் இந்த விடுமுறை நாட்களில் திருவிழா என்று சொன்னால் கூடுதல் சிறப்பு இல்லையா? எக்ஸாமு, அசைன்மெண்ட்டு, கொஸ்டின் பேப்பரு, ஜாமெட்ரி பாக்ஸ், இந்த வார்த்தைலாம் கேட்காம இருக்கிற ஒரு நாட்கள் அப்படின்னா இந்த விடுமுறை நாட்கள் இல்லையா? அப்படிப்பட்ட இந்த விடுமுறை நாட்களில் திருவிழா வந்திருப்பது அல்லது நீங்கள் இந்த நாட்களை தேர்வு செய்திருப்பது ஒரு சால சிறந்த ஒன்றாக இருக்கிறது. இன்றைய நாளிலே நம்முடைய அன்னையை தேடி வந்திருக்கிற உங்களுக்கு எவ்வாறு லூர்து மலை நகரிலே இன்றும் பல கோடி புதுமைகள் நடந்து கொண்டிருக்கின்றனவோ அதே போன்று நம்முடைய ஊரிலும் இந்த அன்னையின் வழியாக கேட்கின்ற ஒவ்வொருவருக்கும் வேண்டுதல்கள் நிறைவேறும். கடந்த காலங்களில் நாம் பெற்றுக்கொண்ட அனைத்து நன்மைகளையும் அந்த தாயிடம் வந்து சொல்லுவோம். எவ்வாறு விடுமுறைக்கு தாயிடத்திலே வந்து தங்குவது போன்று நம்மளாரும் இந்த 10 நாட்களிலும் அதிக நேரம் இந்த தாயோடு இருப்போம், அமர்வோம், தாயின் மடியில் இருப்பது போன்ற ஒரு உணர்வை பெற்றுக்கொள்வோம். மகிழ்ச்சியாக இந்த 10 நாட்களும் அமைவதாக, ஆசீர்வாதமாக எல்லாருடைய வாழ்க்கையிலும் இந்த திருவிழா ஒரு மாற்றத்தை கொண்டு வருவதாக. அன்பார்ந்தவர்களே, இன்றைய நாளிலே நாம் சிந்திக்க நமக்கு தரப்பட்டிருக்கின்ற தலைப்பு மிக அழகான ஒரு தலைப்பு. நம்முடைய தந்தை மிக அழகான தலைப்பை முதல் நாளில் முத்தாய்ப்பாய் தந்திருக்கிறார். அன்னை கன்னிமரியாள், லூர்து அன்னை விண்ணகத்தினுடைய வாயில், விண்ணகத்தினுடைய ஒரு வழி என்று அவர் சொல்லுகிறார். மிக அழகான ஒரு சிந்தனை. முதலில் இதை ஆய்ந்து அறிவதற்கு இந்த தலைப்பை விண்ணகம் என்றால் என்ன அப்படிங்கிறத நாம ஒரு விஷயத்துக்குள்ள கொண்டு வந்துக்கணும். நமக்கு புரிதல் நம்ம பெற்றுக்கொள்ள வேண்டும். எது விண்ணகம்? ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொன்று விண்ணகம் போன்று ஒரு வேளை தோன்றலாம். அல்லது பல கொள்கைகள், மறைக்கல்வி டீச்சர்ஸ், சிஸ்டர்ஸ் சொல்லி தந்த விஷயங்கள் நம்முடைய வாழ்க்கையில் இருக்கும். பரலோகம் அப்படின்னா அங்கே இப்படி இருக்கும், அது இப்படிப்பட்ட ஒரு இடம் அப்படிங்கிறது இருக்கும் இல்லையா? யாராவது 1-2 பேர் சொல்லுங்க பார்ப்போம். விண்ணகம் அப்படின்னா என்ன நினைச்சு வச்சிருக்கீங்க மனசுக்குள்ள? கடவுளின் அரியணை இருக்கின்ற ஒரு இடம். மிகச்சிறப்பான ஒரு பதில். திருவெளிப்பாடு அழகாக சொல்லுகிறது, விண்ணகத்தில் கடவுளின் அரியணை ஒன்று இருக்கிறது, அங்கு அதற்கு கீழே ஆட்டுக்குட்டியாக ஆண்டவர் இயேசு கிறிஸ்து இருக்கிறார் என்று அழகாக சொல்லப்பட்டிருக்கிறது. திருவிவிலியம் அறிந்திருக்கிறார்கள், வாழ்த்துக்கள். வேற விண்ணகம் ஒரு 500 வாட்ஸ் ஃபோக்கஸ் லைட்டை போட்டு வச்சு பளிச்சுன்னு வெள்ளையா அப்படி இருக்கிற ஒரு இடம் அப்படின்னு சில நேரங்கள் நமக்கு தோணும் இல்லையா? வெண்மையா இருக்கும், வெண் புகை வந்துட்டு இருக்கும். குறிப்பா ஈஸ்டர் நேரங்கள்ல பசங்கள்லாம் சில இடங்கள்ல செய்யறது உண்டு. அப்படி கோயிலுக்குள்ள புகையா போட்டு தள்ளிடுவாங்க இல்லையா? ஏன் அப்படின்னு கேட்டா பரலோகம் அப்படிதான் இருக்கும் ஃபாதர் அப்படின்றாங்க இல்லையா? விண்ணகம் அப்படி புகையா பறந்துட்டு இருக்கிற ஒரு இடமா இருந்துச்சு அப்படின்னா மாதாவுக்கும் சூசைப்பருக்கும் இருமல் வந்துடும், அப்படிதானே? ஆமா, விண்ணகம். அப்ப வேற என்னெல்லாம் இருக்கும்? தவறான பதிலே கிடையாது. ஏன்னா யாருக்குமே ஒழுங்கா தெரியாது. எனக்கும் தெரியாது, உங்களுக்கு தெரியாது, கடவுளுக்கு மட்டும்தான் தெரியும். கடவுள் ஒரு சில வெளிப்பாடுகளை நமக்கு திருவிவிலியத்தின் வழியாக சொல்லி தந்திருக்கிறார்கள். அதை மட்டும் சிந்திக்க இன்னைக்கு முற்படுவோம். விண்ணகம் ஒரு அழகான சோலை போன்று இருக்குமா அப்படின்னு நம்ம கேட்டோம் அப்படின்னா நம்முடைய ஊரும் அப்படிதான் இருக்கு. இந்த சைடில் நாங்கள் தந்தை கூட சொல்லிக்கிட்டு இருந்தேன், அழகான மலர்கள், மலர் செடிகள் அமைந்திருக்கின்றன, சோலையாக இந்த இடம் அமைந்திருக்கிறது. அப்போ நம்முடைய ஊரும் ஒரு விண்ணகமா மாறுகிறது. விண்ணகத்தில் இன்னும் என்ன சொல்லுவாங்க அப்படின்னா, விண்ணகத்தில் ஒரு இறைவன் இறுதியில் ஒரு பந்தி ஒன்றை வைக்கிறார் இல்லையா? அண்ணன் லேசா அப்படி கூப்பிட்டு போனீங்கன்னா நல்லா இருக்கும். விண்ணகத்தில் கடைசியில் நம்ம எல்லாருக்கும் ஒரு விருந்து ஒன்று இருக்கிறது அப்படின்னு யோசிச்சு பார்த்தாலும், பங்கு தந்தைட்டு கேட்டேன், இன்னைக்கு அசன விருந்து இருக்கிறது. நம்ம ஊர் விண்ணகமாக மாறி அதில் 8, 9, 10க்கு 3 நேரமும் இங்கே தான் சாப்பாடு அப்படின்னு ஃபாதர் சொன்னாங்க. நானே வந்துடலாமா அப்படின்னு தான் யோசிச்சுருக்கேன். நம்முடைய எங்கள் சமையல் அம்மாவுக்கு ஒரு 3 நாள் விடுமுறையை கொடுத்து இங்கேயே தங்கிடலாமா அப்படின்னு கூட யோசித்தேன். அப்போ நமக்கு விருந்து இருக்கிற இடம் விண்ணகம் அப்படின்னா நம்முடைய ஊர் திருவிழா ஒரு விண்ணகமாக மாறி விடுகிறது. வேற என்ன விண்ணகம்? நல்ல பாடல்கள் ஒலிச்சுக்கிட்டே இருக்கும் அப்படின்னு ஆண்டவர் சொல்லியிருக்கிறார் இல்லையா? விண்ணகத்தில் கடவுளுக்கு மகிமை உண்டாகுக ஓசன்னா. நம்முடைய பாடகர்களும் மிக அழகா பாடிட்டு இருக்கிறாங்க, தம்பி அழகா இசை மீட்டுகிறார். அப்போ இதுவும் ஒரு விண்ணகமா மாறிவிட்டது. இப்படி நிறைய விஷயங்கள் நம்ம ஊருக்கும்
விண்ணகத்துக்கும் நெருங்கிய தொடர்போட இருக்கிறோம். யாரோ இங்கே கனெக்ஷனில் இருக்கீங்கன்னு நினைக்கிறேன். அங்கேருந்து இங்கே யாரோ லைவ் டெலிகாஸ்ட் வேறு ஓடிட்டு இருக்குது. இங்கே அங்கேயும் இங்கேயும் ஏதோ டெலிகாஸ்ட் நடந்துக்கிட்டு இருக்குது. அந்த வேளை இன்றைக்கு விண்ணகம் அப்படின்னு சொன்னால் என்னை பொறுத்தவரை ஆண்டவர் இயேசு கிறிஸ்து சொன்னதாக இன்றைக்கு நாம் வாசித்த இந்த நற்செய்தி வாசகத்தில் ஒரு அழகான வார்த்தை தந்திருக்கிறார். வாழ்வு இருக்கின்ற இடம் விண்ணகம். நிறை வாழ்வு, நிலை வாழ்வு இருக்கின்ற இடம்தான் விண்ணகம். ஆண்டவர் இந்த உலகத்துக்கு பிறகு ஒரு நிலையான ஒரு வாழ்வை நமக்கு தந்திருக்கிறார். அதுவும் விண்ணகம். இங்கே நமக்கு இந்த மண்ணுலகிலே வாழ்வதற்கென்று ஒரு வாழ்க்கையை தந்திருக்கிறார். இங்கும் ஆண்டவருடைய பிரசன்னத்தால் நாம் வாழ்வை பெற்றிருக்கிறோம் என்றுதான் சொல்ல வேண்டும். விண்ணகத்தினுடைய அப்போ ஒரு முன் சுவை, இந்த ட்ரெய்லர் அப்படின்னு சொல்லுவாங்க. ஒரு படம் வருது அப்படின்னா அதுக்கு ஒரு ட்ரெய்லர் இல்லைன்னா ஒரு டீசர். இன்னைக்கு தேதியில நம்ம கல்யாணம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அங்கே ஒரு ப்ரீ வெட்டிங் ஷூட்லாம் வச்சு ஒரு நிமிஷத்துக்கு வீடியோலாம் போட்டு விடுவாங்க இல்லையா? அப்படி கடல் மேலே மிதக்கிற மாதிரியும், எங்கேயாவது படுத்திருக்க மாதிரியும், உட்கார்ந்துருக்க மாதிரியும் அப்படிலாம் இருக்குது. அப்போ அதனுடைய முன் சுவை, எங்களுடைய திருமணம் இப்படி அமையும் போது அதற்கான ஒரு முன்னோட்டம் இப்படி இருக்குது. அப்போ விண்ணகம் இப்படி இருக்க போகுது. அதனுடைய முன்னோட்டம், முன் சுவை இந்த உலக வாழ்க்கை என்று சொன்னால் யாராவது மறுப்பதற்கு இருக்கிறீர்களா? இதில் ஏதாவது எதிர்கருத்து இருக்குதா அப்படின்னு பார்த்தீங்கன்னா தனியாக வந்து என்கிட்ட சொல்லலாம். அப்போ இன்றைக்கு நான் விண்ணகம் இஸ் ஈக்குவல் டு அறிஞ்சொல் பொருட்களில் நம்ம படிக்கிறோம் இல்லையா? விண்ணகம் நிலை வாழ்வு, விண்ணகம் சாவை வென்ற ஒரு வாழ்வு அப்படின்னு நாம சொல்லிடலாம். ஃபாதர் எப்படி நீங்கள் எப்படி சொல்லலாம் அப்படின்னு கேட்டிங்கன்னா அதுக்கு ஒரு கதை ஒன்று இருக்குது. தென்கட்சிக்கோ சுவாமிநாதன் அப்படின்னு ஒருத்தர் கேள்விப்பட்டிருக்கீங்களா? இந்த சில நந்தியெல்லாம் ரேடியோ எஃப்எம்லலாம் அப்படி ஒருத்தர் அழகான கதைகள் சொல்லுவார். இன்றைக்கும் புத்தகங்களாக இருக்குது, யூடியூப்லேயும் அவருடைய கதைகள் கோர்வை அடங்கி இருக்குது. அப்போ அவருடைய கதையில் ஒன்றை நான் சமீபத்திலேயோ கொஞ்சம் நாட்களுக்கு முன்னாடி கேட்க நேர்ந்தது. ஒரு முறை ஒரு 3 மனிதர்கள் வாழ்க்கைனா என்ன அப்படிங்கிற தேடல்லே இருந்துக்கிட்டு இருக்காங்க. நிறைய பேர் நம்ம அப்படிதான் தேடல்லே இருந்துக்கிட்டு இருப்போம் இல்லையா? வாழ்க்கைனா என்ன இன்னும் தெரியாத ஒரு நிலை வாழ்க்கை. அப்போ 3 பேர் தேடிக்கிட்டே இருக்கிறாங்க, ஜபம் பண்ணிக்கிட்டே இருக்காங்க, நல்ல ஒருத்தல்கள் இருந்து பார்க்கிறார்கள், நல்ல தியானங்கள் செய்து பார்க்கிறார்கள். வாழ்க்கை சரி, ஆண்டவர் மேலிருந்தே கீழே வந்துடுறாரு. வந்து பக்தர்களே, நீங்கள் ரொம்ப நல்ல மக்களாக இருக்கீங்க, கரைச்சுத்து புதூர் உங்களுடைய சொந்த ஊராக இருக்குது, அதனால நானே வந்துட்டேன். வந்து இன்னைக்கு என்ன செய்ய போகிறேன், வாழ்க்கைனா என்னன்னு உங்களுக்கு காட்ட போகிறேன், ஆனால் கொஞ்சம் ரிஸ்கான ஒன்று அப்படின்னு ஆண்டவர் சொல்கிறார். ஆண்டவர் நாங்கள் ரெடி அப்படின்னு சொன்னோடனே ஒரு விமானம் வந்துடுது. புஷ்பரக விமானம் அப்படின்னு கேள்விப்பட்டிருக்கீங்களா? சில கார்ட்டூன்லாம் ஒரு விளக்கு மாதிரி இருந்து அது பறக்கும், பார்த்துருக்கீங்களா? ஆமாம், அதுதான். அப்படி ஒரு விமானம் வந்துடுச்சு. 3 பேர், நாங்கள் 3 பேர் இருக்கோம், அப்படி தானே? எங்களை 3 பேரையுமே கூட நீங்கள் சொல்லலாம். அப்போ 3 பேரும் மேலே போயாச்சு. வாழ்க்கையை என்ன அப்படிங்கிறத காட்ட போகிறாரு கடவுள். ரொம்ப ஆர்வமாக இருந்துட்டு இருக்கிறோம். அப்போ முதல்ல ஒரு காட்சி ஒன்று காட்டப்படுகிறது, ஒரு சீன். என்ன அப்படின்னா, ஒரு மானை ஒரு சிங்கம் ஒன்று என்ன செய்யுது, அடித்து திங்குது. எவ்வளோ கஷ்டமான விஷயம் இல்லையா? ஒரு காட்டில் மானை சிங்கம் ஒன்று உண்ணுகிறது, வேட்டையாடி உண்கிறது. கேள்வி என்னன்னா, இது சரியா தவறா? தவறான பதில் சொல்லிட்டீங்க அப்படின்னா நீங்கள் கீழே விழுத்துருவீங்க. எப்படி ட்விஸ்ட்டை பற்றி நான் கடவுள் எங்கே கொண்டு வைக்கிறாருங்க. அப்போ முதல் கொஸ்டினுக்கு ஆன்சர் நம்முடைய பங்கு தந்தை சொன்னார்னு வச்சுக்கிட்டோமா? ஆமாம், அந்த பங்கு தந்தை இது தவறு. ஏன்னா வாயிலாம் போச்சு. ஃபாதர் எப்போவுமே இந்த சாஃப்ட் கார்னர் நிறையா உள்ளவர். அண்ணன் எனக்கு சீனியராக பூனேல படிக்கும் பொழுதும் கூட அப்போ இருந்து இப்போ வர தெரிஞ்ச வகையில் யாரையும் புண்படும்படி பேச மாட்டார். ஒரு நல்ல ஒரு மென்மையான ஒரு குணத்துக்கு சொந்தக்காரர் அவர். இப்படி எப்பவும் இப்படி தான் யோசிச்சிருந்திருப்பார். அப்படிங்கிறதுனால நான் சொல்கிறேன், இது தவறு. அது எப்படி ஒரு வாயில்லாத ஒரு மானை இப்படி ஒரு சிங்கம் அடித்து சாப்பிடலாம் அப்படின்னு சொன்ன உடனே ஆண்டவர் சாதாரண ஆள் கிடையாது. உங்கள் பங்குச்சாமியார் இருந்தாலும் சரி, நியாயம் தான் அவருக்கு முக்கியம். பொத்தடியிருந்து கீழே போட்டார் பங்கு தந்தையை, நீங்கள் வந்து பிடிச்சிக்கிட்டீங்க, நல்ல வேலை பழச்சிட்டார். 2வது எனக்கான ஒரு டர்ன். நான் என்ன சொல்லுவேன், சுதாரிச்சுக்கிடணும்னா சரியா தவறா கேள்வியில் ஒன்று தவறு அப்படின்னா இன்னொன்று என்னதான் தான் இருக்க முடியும், சரி அப்படின்னு தான் நானும் சொல்லிட்டேன். ஆண்டவர் இது சரிதான், மானை புலி திங்கணும், புலியை மனுஷன் திம்மா, மனுஷனை திரும்ப அது கழுகு திங்கும், கழுகு திரும்ப புலி திங்கும், அப்படி சுற்றிக்கிட்டே இருக்கும். இது உணவு சங்கிலி அப்படின்னு 5ஆம் கிளாஸ் 6ஆம் கிளாஸ் புக்கில் இருந்து நான் படித்த அறிவியல்ல இருந்து எடுத்து அடிச்சு விட்டாச்சு. ஆண்டவர் அதெல்லாம் கிடையாது, 5ஆம் கிளாஸோட அதை மறந்துடணும் அப்படின்னு சொல்லிட்டு என்னையும் கீழே தள்ளி விட்டாரு. எங்கள் பங்கு மக்கள் என்னை பிடிச்சாலும் கீழே விழுந்துருவேன், ஏன்னா வெயிட் கொஞ்சம் அவரோட கூட இருப்பேன் இல்லையா?
அப்போது நமக்கு கடைசியில் நம்முடைய வேணி தந்தை இருக்கிறாங்க. தந்தைக்கு உண்மையிலேயே அதிகமான ஒரு சிந்திக்கும் ஆற்றல் உண்டு எப்போவுமே. அவருக்கு இன்றைக்கு வேற குருப்பட்டத்தின் நாள், குருத்துவ நாள். தந்தை அவர்கள் இன்னைக்கு வந்திருக்கிறாங்க. அவங்கள்ட்ட எல்லாரும் ஆசீர்வாதம் வாங்கணும், சரிதானா? தந்தை அவர்கள் அவர்களுடைய ஞானத்தை பயன்படுத்தி, ஆண்டவரே, இது தெரியாத ஒரு நிலை, இது சரியும் இல்லை தவறும் இல்லை, இது யாராலும் புரிந்து கொள்ள முடியாத ஒரு நிலை, இதைத்தான் வாழ்க்கையில் தேடிக்கொண்டிருக்கிறோம் நாங்கள் அப்படின்னு சொன்ன தந்தைக்கு மட்டும் ஆண்டவர் என்ன செஞ்சுட்டாரு, அப்படியே கீழே கொண்டு வந்து நல்லபடியாக இறக்கி விட்டு போயிட்டார். ஏன்னா அதுதான் ஆன்சர். வாழ்க்கையில் சரி தவறு அப்படின்னு எதுவுமே இருக்க போவது கிடையாது. எல்லாமே ஒரு பார்ஷியல் ட்ரூ, பார்ஷியல் ராங், அப்படி தான் வாழ்க்கையில் இருந்துட்டு இருக்கு. எதுவுமே முழுமையான சரி அப்படின்னு நம்ம சொல்லிட முடியாது. உதாரணத்துக்கு எடுக்கணும்னா இன்னைக்கான தலைப்பு விண்ணகம் இப்படி தான் இருக்கும்னு நான் ஒரு இது சொல்லுவேன், இப்படி தான் இருக்கும்னு இன்னொருவர் சொல்லலாம். ஆனால் சென்று பார்த்தால்தான் நமக்கு நிச்சயம் தெரியும். சென்று பார்க்கின்ற பொழுதும் ஒவ்வொருவருடைய அனுபவமும் வேறு போன்று தோன்றும். அவர் ஒரு மாதிரி ஃபிலசாபிக்கலாக பேசுகிறாரு அப்படின்னு நீங்கள் தோணலாம். ரொம்ப எளிமையாக நம்ம போயிடுவோம். இனி மறைவுரைக்குள்ள மிக எளிமையாக நம்ம போனோம் அப்படின்னா, அன்பார்ந்தவர்களே, நிறைய விஷயங்கள் இந்த உலகத்தில் வாழ்க்கையில் நமக்கு தெரியாத விஷயம் இருக்குது. அதிலும் குறிப்பாக அடுத்த வாழ்க்கையில் என்ன நடக்கும் அப்படிங்கிறது நமக்கு உண்மையிலேயே தெரியாது. அப்படிப்பட்ட ஒரு தலைப்பு தான் இன்றைக்கு நமக்கு கிடைத்திருக்கிற தலைப்பு, விண்ணகம். இந்த விண்ணகத்திற்கு எப்படி செல்வது அப்படிங்கிறதெல்லாம் நமக்கு தெரியாது. யார் சொன்னாலன்றி, இந்த விண்ணகத்தை உண்மையிலேயே படைச்சவர் யாரு, அவர் சொன்னாலன்றி நமக்கு அங்கே என்ன இருக்குது அப்படிங்கிறதும், என்ன எப்படி இருக்க போகுது அப்படிங்கிறதும் தெரியாது. அப்போ அப்படி ஒருத்தர் வந்தது தான் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து. ஆண்டவர் உலகிற்கு வருகிறார். இதெல்லாம் சொல்லணும் என் மக்களுக்கு. நிறைய பேர் தவறாக வழிகாட்டி கொண்டிருக்கிறார்கள். இந்த யூதர்களை பார்த்தீங்கன்னா, பரிசேயர்கள் சதுசேயர்கள்னா விண்ணகத்திற்கு செல்லும் வழி சட்டங்களை முறையாக கடைபிடிச்சிட்டீங்க அப்படின்னா, நாங்கள் சொல்றதெல்லாம் நீங்கள் செஞ்சிட்டீங்க அப்படின்னா, கோயிலுக்கு இதெல்லாம் செஞ்சிட்டீங்க அப்படின்னா நீங்கள் பரலோகத்துக்கு போயிடலாம். தவறான ஒரு வழிகாட்டல் அவங்க கொடுத்துட்டு இருந்தாங்க. இந்த மாதிரியான பலிகளை கொடுத்துட்டு இருக்கலாம் அப்படின்னு இன்னும் பல பிறவினத்தார் பரலோகத்திற்கு செல்லும் வழியை தவறாக காட்டி கொண்டிருந்தார். இதை பார்த்த ஆண்டவர், நிறைய மக்கள் வாழ்வில் இழந்து கொண்டிருக்கிறார்கள் என்று சொல்லி அவராக இந்த மண்ணுலகிற்கு வருகிறார். தன் மகன் இயேசு கிறிஸ்து இந்த மண்ணுலகிற்கு வருகிறார். வந்து இந்த மக்களுக்கு திருவழிப்பாடாக பல விஷயங்களை சொல்லியிருக்கிறார். இந்த பைபிள்ல யோவான் நற்செய்தியாளர் மிக அழகாக எழுதியிருக்கார். கடைசியில் பாருங்க, இந்த நூலில் இன்னும் எழுதப்படாதவை நிறைய இருக்கின்றன. அவர் செய்த அற்புதங்களும் அவர் சொன்ன அந்த விஷயங்களும் நிறைய இருக்கின்றன. ஆனால் அவற்றை எழுதினால் இந்த உலகமே கொள்ளாது. ஆண்டவர் தான் இறைவன், இறை மகன் என்று நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும், நம்ப வேண்டும் என்பதற்காக இந்நூலில் உள்ளவை எழுதப்பட்டிருக்கின்றன என்று சொல்லியிருக்கார். அப்ப நிறைய விஷயங்களை நிச்சயமா நாம விட்டிருக்கலாம். நம்முடைய முன்னோர்கள், இந்த திருத்தூதர்கள் விட்டிருக்கலாம். ஆனாலும் தூய ஆவியாரினுடைய அந்த தூண்டுதலில் எழுதப்பட்ட இந்த வார்த்தைகள், இறை வார்த்தைகள் நமக்கு ஆண்டவரை குறித்தும், அடுத்த உலக வாழ்க்கையை குறித்தும், இந்த உலகம் எதற்கு என்பதை குறித்தும் மிக அழகாக நமக்கு அறிவுறுத்தல் செய்து கொண்டே இருக்கிறது என்பார்கள். அந்த வழியில் இன்றைக்கு விண்ணகத்தை குறித்து ஆண்டவர் மிக அழகாக சொல்லுகிறார். வாழ்வு, விண்ணகம்னா என்ன, அருஞ்சொற் பொருள்ல இஸ் ஈக்குவல் டு என்ன அப்படின்னா, அது ஒரு வாழ்க்கை. இந்த உலகில் நாம் வாழ்ந்துட்டு இருப்பது போன்று இந்த உலக வாழ்க்கையில் ஒரு ஃபுல் ஸ்டாப் ஒன்று இருக்கு. ஆனால் மறு உலக வாழ்க்கையில் நிலை வாழ்வு, அங்கு முடிவென்பதே கிடையாது. ஏனெனில் இங்கேயே நாம் சாவை வென்று விடுகிறோம். யாருடைய துணையால்? ஆண்டவருடைய அந்த இறப்பினால், இயேசு கிறிஸ்துவினுடைய அந்த இறப்பு மற்றும் உயிர்ப்பினால் இங்கேயே இந்த சாவுமணியை அடித்து விட்டு நம்ம எங்கே போயிடுறோம்? பரலோகத்துக்கு, அந்த விண்ணகத்துக்கு, நிலை வாழ்வுக்கு கடந்து செல்ல போகிறோம். இதுதான் விண்ணகத்தை குறித்த ஒரு சிறிய ஒரு விளக்கம். என்னது, சிறியவே இவ்வளோ சிறியதாக இருக்குது அப்படின்னா இப்போ பெரியது எவ்வளோ பெருசாக இருக்கும். அதனால விண்ணகம் என்பது ஒரு நிலை வாழ்வு. இதை மனசில் ஆழமாக பதித்து கொள்ளுங்க. இன்றைக்கு இந்த விண்ணகத்திற்கான வழி என்ன அப்படிங்கிறது தான் நமக்கு அதிகமாக சிந்திக்க வேண்டிய ஒரு சிந்தனை. இந்த விண்ணகத்திற்கான வழி, அதனுடைய கதவு யார் அப்படின்னா யார் தான்? ஆண்டவர் இயேசு கிறிஸ்து. அவரை அன்றி, அவர் வழியாக அன்றி யாரும் விண்ணுலகத்திற்கு செல்ல முடியாது என்பதை இரண்டாம் வத்திக்கான் சங்கம் மிக அழகாக சொல்லுகிறது. அவர் தான் விண்ணகத்திற்கான அந்த கதவு, வாயில். இன்றைக்கு நற்செய்தி வாசகத்திலையும் நம்ம வாசிச்சோம், விண்ணகத்திற்கான வாயில் யார் தான்? த டோர், ஆண்டவர் இயேசு கிறிஸ்து தான். அது கிறிஸ்தவர்களும் உள்ளே செல்லலாம். ஒருவேளை வேறு சகோதரர்கள் இருக்கிறார்கள், அவர்கள் ஆண்டவரை அறிவதற்கான ஒரு ஆர்வம் இல்லை அல்லது தெரிவதற்கான ஒரு வாய்ப்பு கிடைக்கவில்லை, ஆனாலும் அவர்களும் கிறிஸ்தவ மதிப்பீடுகளோடு கிறிஸ்து கற்றுக் கொடுத்தது போன்றுதான் வாழ்ந்திருக்கிறார்கள் என்றால் அவர்களும் உள்ளே செல்லலாம். அதை தீர்மானிப்பது ஆண்டவர் இயேசு கிறிஸ்து என்பதை நாம் மிக அழகாக இரண்டாம் வத்திக்கான் சங்கத்தின் வழியாக அறிந்து கொள்கிறோம். அப்போ விண்ணகத்தின் வாயில்
ஆண்டவர் இயேசு கிறிஸ்து அதற்கான பாதை வழிகளில் மிக முக்கியமான ஒரு வழியாக தாய் திருச்சபை நமக்கு தந்திருப்பது அன்னை கன்னிமரியாவை. அவர் பலர் அந்த விண்ணகத்திற்கு பல தடங்கள் வழியாக நடந்திருக்கிறார்கள், புனிதர்கள் நடந்திருக்கிறார்கள். அந்த அனைத்து புனிதர்களினுடைய முத்தாய்ப்பாக முதலிலே எல்லா புனிதர்களினுடைய தாயாக ஆண்டவருக்கு சற்று கீழாக இருக்கக்கூடியவர் அன்னை கன்னிமரியாள். ஏனெனில் ஆண்டவர் அவருக்கு பல வாய்ப்புகளை அல்லது பல வகையான ஆசீர்வாதங்களை கொடுத்திருக்கிறார். அந்த அவருடைய அன்பு மகனையே தாங்கி பெற்றெடுத்து வளர்க்கின்ற ஒரு ஆசீர்வாதத்தை இந்த தாய்க்கு தான் கொடுத்திருக்கிறார். பல பிரிவினை சகோதரர்கள் ஒருவேளை சொல்லலாம், ஏன் உங்கள் அன்னை மரியாவை இவ்வளவு போற்றுகிறீர்கள், பெருமைப்படுத்துகிறீர்கள்? ஏனெனில் அவர் தேர்ந்தெடுத்த ஒரு வழி, அவர் தேர்ந்தெடுத்த ஒரு தாய்மை அன்னை கன்னிமரியாளிடம் இருந்துதான் கிடைத்திருக்கிறது. அவர் சொன்ன அந்த ஆம் என்கின்ற வார்த்தையிலிருந்து இருந்துதான் கிடைத்திருக்கிறது என்று சொன்னால் அது மிகையல்ல. எனவே தாயை போற்றுவது, அவருக்கு திருவிழா எடுப்பது, அவர் வழியாக அவர் பாதையிலே இறைவனிடத்தில் செல்லுவது என்பது தகுதியும் நீதியும் தான். நிச்சயமாக அதில் எந்தவித மறுப்பும் இல்லை, எந்தவித குழப்பமும் யாரும் எப்பொழுதும் அடைந்து விட வேண்டாம். பல வகையான கருத்துக்களை கேட்கிறீர்கள் என்றால் கேட்டுக்கொள்ளுங்கள். ஆனால் இதுதான் நமக்கு திருச்சபை அறிவிக்கிற மிக நம்பிக்கை உள்ள ஒரு வழியாக அன்னை கன்னிமரியாள் இருக்கிறார். இந்த அன்னை மரியாள் எவ்வாறு ஒரு வழியாக செயல்படுகிறார் என்றால், அவருடைய முதல் சொல் தான் ஆம் நான் ஆண்டவரின் அடிமை என்கின்ற ஒரு சொல்லாக இருக்கிறது. இங்கு இந்த சொல்லை கடந்து நான் பார்க்க விளைவது என்னவென்றால், நம்முடைய குணங்கள், பண்பு, நலன்கள் இவை நம்மை விண்ணகத்திற்கு எடுத்து செல்லுகின்றன. அதுதான் நீங்க பார்க்க வேண்டியது. இந்த வார்த்தையிலையோ இந்த அந்த சீன்லையோ கிடையாது. நம்முடைய பண்பு நலன்கள், நம்முடைய ஆட்டிடியூட், கேரக்டர் அப்படின்னு சொல்றோம்ல, இந்த பண்பு நலன்கள் விண்ணகத்துக்கு நம்ம எடுத்து செல்ல முடியும். அன்னை கன்னிமரியாள் நல்ல எளிமையும் நல்ல தாழ்ச்சியும் கொண்டவராக இருந்ததால் அவரை விண்ணகத்தினுடைய வாயிலாக ஆண்டவர் தேர்ந்து கொண்டார். அவரும் மிகச் சிறப்பான வாயிலாக வாழ்ந்து காட்டி சென்றிருக்கிறார். அப்ப இன்னைக்கு நமக்கு விண்ணகத்திற்கு செல்வதற்கு சிறந்த ஒரு வழி, அன்னையின் வழி, நல்ல பண்புகள், நல்ல கெட்ட பண்புகள் அப்ப நிச்சயமா இருந்து கொண்டிருக்கின்றன. விண்ணகத்திற்கான வாயிலை தடுக்கக்கூடிய கரடு முரடான விஷயங்கள், தடுப்பான்கள் நிறைய நம்மில் இருந்து கொண்டிருக்கின்றன. நம்முடைய பண்புகளிலே சிலவை நம்மை விண்ணகத்திலிருந்து வெளியே இழுத்து கொண்டு போய் கொண்டிருக்கின்றன. இன்றைக்கு அந்த விஷயங்களை சிந்தித்து பார்க்க நாம் அழைக்கப்படுகிறோம். என்னென்ன விஷயங்கள், என்னென்ன பண்பு நலன்கள், என்னென்ன குணநலன்கள் நமக்கும் இறைவனுக்குமான தூரத்தை அதிகப்படுத்துகிறது. நத்தனியலிடத்திலே ஆண்டவர் இயேசு கிறிஸ்து மிக அழகாக சொல்லுவார், ஒளி நிலையானது, அந்த ஒளியை தேடி வருகிறவர்கள் மீட்பை பெற்றுக் கொள்ளுகிறார்கள். மிகச்சிறந்த ஒரு ஆன்மீகம், கிறிஸ்தவ ஆன்மீகம் இதுதான். ஆண்டவருடைய அந்த மீட்பு, ஆண்டவருடைய ஆசீர்வாதம் எல்லாம் இந்த எரிகின்ற விளக்கு போன்றுதான். பக்கத்துல போனோம் அப்படின்னா வெளிச்சமா இருக்கும், நம்முடைய பாதை தெளிவா தெரியும், நமக்கான பயம் குறைந்து போய்விடும். நாம் ஆசீர்வாதத்தில் இருப்போம், வெப்பத்தோடு இருப்போம், வெதுவெதுப்பாக பாதுகாப்பாக இருந்து கொண்டிருப்போம். அதுவே தூரம் நாம் வர வர வெளிச்சத்திலிருந்து தூரே செல்ல செல்ல நமக்கு இருள்மயமாகி விடுகிறது, பாதை கண்களுக்கு தெரிவதில்லை, நாமும் நடுங்கி போய் விடுகிறோம். இதுதான் சிறந்த ஒரு ஆன்மீகமாக இருக்கிறது என்பார்கள். எனவே நல்ல பண்புகளோடு நாம் ஆண்டவரை அணுகி வர வேண்டும் என்பதை இந்த தாய் நமக்கு கற்றுத் தந்திருக்கிறார். இந்த ஆம் என்கின்ற ஒற்றை சொல்லின் வழியாக இந்த தாய் மிகச்சிறந்த ஒரு பண்பை கொண்டவராக இருந்ததால் தான் ஏற்கனவே அவரை பிறப்பதற்கு முன்பே ஆண்டவர் தேர்ந்தெடுத்து விட்டார். இவர் சிறப்பான ஒரு பெண்ணாக வருங்காலத்திலே வாழப் போகிறார் என்பதை அறிந்த ஆண்டவர் மிக சிறப்பாக அவரை தேர்ந்தெடுத்திருக்கிறார். வளரும் பொழுதும் மிக சிறப்பான ஒரு மங்கையாக அவர் வளர்ந்திருக்கிறார். அவர் வாழுகின்ற பொழுதும், ஆண்டவரை வளர்த்தெடுக்கின்ற பொழுதும் அவருடைய பண்புகள் அந்த மகனிடத்திலே நிச்சயமாக சேர்ந்திருக்கின்றன. அவருடைய ரத்தம் அந்த மகனின் உடலிலே ஓடுகிறது என்றால் அவருடைய பண்பும் நிச்சயமாக மகனினுடைய வாழ்க்கையிலே தென்பட்டிருக்கும். நிச்சயமாக தாயை போல பிள்ளை நூலை போல் சேலை அப்படின்னு நம்ம சொல்றது போன்று தாயை போன்று அந்த பண்புகளை ஆண்டவர் மிக அழகாக பெற்றிருந்தார். அந்த ஆண்டவரை பின்பற்றுகிற நாமும் இந்த தாயை போன்று நல்ல பண்பு நலன்களை உடையவர்களாக இன்றைக்கு இருக்க நாம் அழைக்கப்படுகிறோம். இதுதான் முதல் கருத்தாக, வீட்டு பாடமாக நம்முடைய உள்ளத்தில் வச்சிருக்கோம். அப்ப நல்ல ஆண்டவருடைய விண்ணகத்திற்கான வாயில் அன்னை மரியாள் என்று சிந்திக்கின்ற பொழுது நல்ல பண்புகள் விண்ணகத்திற்கான வழி. இந்த மரியாவை எடுத்துவிட்டு விண்ணகத்திற்கான வழி எது? நல்ல பண்புகள் கொண்ட அன்னை மரியாவின் பண்புகள். அதுபோன்று நம்முடைய பண்புகள் நல்லவையாக இருக்கிறது என்றால் நாம் விண்ணகத்திற்கான வழியில் ஏற்கனவே இருந்து கொண்டிருக்கிறோம். இரண்டாவது, விண்ணகத்திற்கான வழியாக நாம் அறிய முயல்வது நல்ல பண்புகள். முதலில் சிந்தித்து விட்டோம். நம்முடைய வாழ்க்கை தான், நம்முடைய வாழ்க்கை மொத்தமாக இன்னும் பண்புகளை எல்லாம் கடந்த நம்முடைய செயல்பாடுகள்,
நம்முடைய ஒவ்வொரு வார்த்தை, சிந்தனை, இவை எல்லாவற்றையும் உள்ளடக்கிய ஒரு காம்ப்ரஹென்சிவ் லைஃப் அப்படின்னு சொல்றது மாதிரி எல்லா ஒட்டுமொத்த அந்த வாழ்க்கையையும் நாம் ஆய்ந்து பார்க்கின்ற பொழுது அது நமக்கு தெரிஞ்சிடும். அப்படி கண்ண மூடி ஒரு செகண்ட் யோசிச்சாலே தெரிஞ்சு போயிடும் இல்லையா, நம்ம கடவுளுடைய பாதையில வாழ்ந்து கொண்டிருக்கிறோமா அல்லது வேறு எவற்றிற்காவது நாம் முக்கியத்துவத்தை கொடுத்து கொண்டிருக்கிறோமா? நம்முடைய வாழ்க்கை பணம் ஈட்டுவதிலே அதிகமான நேரம் செலவழிக்கப்பட்டு அந்த பாதையிலே சென்று கொண்டிருக்கிறதா? பதவிகளை அடைவதிலே நான் நிறைய நேரத்தை செலவழிக்கிறேனா? ஓய்வை நான் அதிகமாக விரும்பி கொண்டிருக்கிறேனா? பொழுதுபோக்குகளை நான் அதிகமாக விரும்பி கொண்டிருக்கிறேனா? மதுவை 12 மணி எப்ப ஆகும் என்று நான் விரும்பி வாழ்ந்து கொண்டிருக்கிறேனா? இதெல்லாம் நமக்கு தெரியும். இது எப்படியாவது கடந்து போயிடணும் என்று எதையும் நான் பொறுப்பில்லாமல் வாழ்ந்து கொண்டிருக்கிறேனா? இதெல்லாம் நமக்கு தெரியும். என்னுடைய வாழ்க்கை எப்படிப்பட்டது அப்படின்னா, ஒரு செகண்ட் கண்ணை மூடினாலே உள்ள கொண்டு வந்து காட்சியை ஆண்டவர் தந்து விடுவார். அதுல எந்தவித மறுப்பும் இல்லை. எனவே நம்முடைய இந்த மொத்த வாழ்க்கை ஆண்டவரினுடைய விண்ணகத்தை அடைவதற்கான ஒரு வழியாக இன்றைக்கு இருக்கிறது. அன்னை மரியாவுடைய மொத்த வாழ்க்கையும் நமக்கு ஆண்டவரின் வழியாக மிக அழகாக அவருடைய இந்த போதனைகளிலும் அவருடைய வாழ்க்கையிலும் எவ்வாறு தென்படுகிறதோ, அவருடைய வாழ்க்கை ஆண்டவரை வளர்த்தெடுப்பதிலும் திருச்சபையை எடுப்பதிலும் திருச்சபையை உந்தி முன்னே தள்ளுவதற்கும் ஊக்குவிப்பதற்கும் உற்சாகப்படுத்துவதற்கும் எவ்வாறு தாயினுடைய அந்த வாழ்க்கை அமைந்ததோ, அதுபோன்று நம்முடைய வாழ்க்கை ஒவ்வொன்றுக்குமான ஒரு அர்த்தம் இருந்திருக்கிறதா என்பதை இன்றைக்கு சிந்திப்பாங்க. ஏதோ ஒரு விஷயத்தை செஞ்சாலும் அதில் ஒரு மீனிங் இருக்கணும், ஒரு அர்த்தம் இருக்கணும் அப்படின்னு நம்ம எப்போவுமே செய்கிறது உண்டு இல்லையா? ஏன் இப்படி இருந்துட்டு இருக்கீங்க? சும்மா இருந்துட்டு இருக்கிறேன் அப்படி இருக்கிற வாழ்க்கை ஒரு சிறப்பான வாழ்க்கை இல்லை. என்ன வாழ்ந்துட்டு இருக்கிறீங்க? ஏதோ வாழ்ந்துட்டு இருக்கிறேன். சில நேரங்களில் இந்த அலைபேசி எடுத்தீங்கன்னா, ஃபோன் எடுத்தீங்க, எல்லாம் ஹலோ எப்படி இருக்கீங்க? ஏதோ இருந்துட்டு இருக்கேன் அப்படிப்பட்ட ஒரு பதில சொல்லாதீங்க. அப்படியே நம்முடைய வாழ்க்கை சில நேரங்களில் மாறிடும். எப்படி இருக்கீங்க? ரொம்ப நல்லா இருக்கேன் அப்படின்னு சொல்லி பாருங்க. எய்த்தால இருக்கிறதுக்கு பொறாம வந்துடும். ஐயோ என்ன இவ்வளோ சந்தோஷமா இருக்கான் அப்படிங்கிற மாதிரி. ஒருவேளை நல்ல முறையில் எடுத்தோம் அப்படின்னா எதிரில் இருக்கிறவருக்கு அவருக்கும் ஒரு உற்சாகம் வந்துவிடும். வெரி குட், இவர்கிட்ட பேசினா ஒரு துணிச்சல் கிடைக்குது, ஆற்றல் கிடைக்கிறது என்று அமைக வேண்டும். அப்புறம் நம்முடைய ஒட்டுமொத்த வாழ்க்கை எப்படிப்பட்டதாக இருக்க வேண்டும் என்றால், நல்ல ஆண்டவருக்கு உகந்த ஒரு வாழ்க்கையாக இன்றைக்கு நம்முடைய திருவிழா நாட்களிலே, இந்த 10 நாட்களிலே நாம் சிந்தித்து பார்ப்போம். இது போன்று நம்முடைய வாழ்க்கை நிறைய மறைவுரை சிந்தனைகள் நமக்கு நிச்சயமாக வரும். இந்த பண்பு நலன்களை நான் கொண்டிருந்தால் நான் விண்ணகத்திற்கு நான் செல்ல முடியும் என்கின்ற சிந்தனைகள் நிறைய நமக்கு வர காத்து கொண்டிருக்கின்றன. ஏன்னா இன்றைக்கு அன்பார்ந்தவர்களே, அன்னை மரியா நமக்கான விண்ணகத்திற்கான பாதை, அவர் தான் நம்முடைய வழி. அவர் அந்த காட்சியிலே சொன்ன அந்த விஷயங்கள் எல்லாம் விண்ணகத்தை நோக்கியது என்பதை நாம் அறிவோம். அவர் தோண்ட சொன்ன அந்த குழி, அந்த ஊற்று, இவையெல்லாம் விண்ணகத்திற்கும் அன்னை மரியாவுக்குமான ஒரு நெருங்கிய தொடர்பை, ஒரு பழக்கத்தை அது தருகிறது. அவர் அணிந்த உடை கூட மிக மெல்லியதான ஒரு உடை, அது விண்ணகத்திற்கும் மண்ணகத்திற்குமான இடைவெளியை குறைக்கின்ற ஒரு உடை என்றெல்லாம் அதனை தியோலஜைஸ் பண்றாங்க. அந்த இறையியல் படுத்துகின்ற ஒன்றை நம்மால் பார்க்க முடியும். நிறைய விஷயங்கள் இருக்கு அந்த காட்சியின் வழியாக. நிறைய விஷயங்கள் விண்ணகமும் மண்ணகமும் நெருங்கிய தொடர்புடையதாக இருக்கிறது. அதற்கான தொடர்பாளர் அன்னை மரியா, வழி அன்னை மரியா என்பதற்கு இருக்கிறது. இந்த 10 நாட்களிலும் நாம் அதை குறித்து அதிகமாக சிந்திக்க போகிறோம். இன்றைக்கு அதனுடைய முகவுரையாக, முன்னுரையாக இந்த அன்னை மரியா ஒரு சிறந்த விண்ணக வழியாக இருந்திருக்கிறார். நாம் நம்முடைய பண்புகளால், நம்முடைய ஒட்டுமொத்த வாழ்க்கையால் விண்ணகத்திற்கான வழியை அடைய முடியும். அந்த வழியை நாள்தோறும் பின்பற்றுவோம். அன்னை மரியாளின் வழியாக, லூர்து அன்னையின் வழியாக நம்முடைய ஊர் இன்னும் ஆசீர்வதிக்கப்பட வேண்டும். நம்முடைய தொழில் முயற்சிகள் சிறப்படைய வேண்டும். நம்முடைய தேவைகள், மன்றாட்டுகள் எல்லாம் கேட்கப்பட வேண்டும். நிச்சயம் இது நடக்கும். 10 நாட்களிலும் இதனை ஒப்பு கொடுத்து ஜெபிப்போம். அன்னை மரியா தாயை தேடி வந்தவர்கள் ஒருபோதும் கைவிடப்பட்டார்கள் என்று ஒருபோதும் யாரும் சொல்லி கேள்விப்பட்டதில்லை. நாமும் கைவிடப்படாமல் தொடர்ந்து அன்னையின் கரம் பிடித்து வழி நடப்போம். இறைவன் நம்ம ஒவ்வொருவரை நிறைவாக ஆசீர்வதிப்பாராக. ஆமென். அனைவரும் எழுந்து நிற்போம். கேட்ட அருளுரை உள்ளத்தில் பதித்துக் கொண்டு நம் எண்ணங்களை, இயக்கங்களை மன்றாட்டுகளாக இப்பொழுது முன்வைப்போம். Thank you.
இறைவா, எம் திரு அவையின் திருத்தந்தை, ஆயர்கள், இருபால் துறவியர்கள், பொதுநிலையினர் திரு அவையோடு மறைபணியை சிறப்புடன் செய்த தேவையான ஞானத்தையும் விவேகத்தையும் பெற்றிடவும், சுயநலன்களை நோக்காமல் இயேசுவையும் பின்பற்றவும், மற்றவர்களுக்கு சேவை புரியவும் வரங்களை தர வேண்டுமென்று இறைவா உம்மை மன்றாடுகிறோம். ஆண்டவரே, எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். எங்கள் வணக்க தந்தையே, எம் நாட்டு தலைவர்கள் தங்களின் சொந்த விருப்பு வெறுப்புகளுக்காக மக்கள் மீது வன்முறைகளை தொடுக்காமல் நீர் அமைத்த அன்பின் ஆட்சியை, அமைதியின் ஆட்சியை அனைவருக்கும் தந்திட வேண்டுமென்று இறைவா உம்மை மன்றாடுகிறோம். எப்பொழுதும் மகிழ்ச்சியாக இருப்பதை இயேசுவின் வழியாக கடவுள் வெளிப்படுத்திய திருவுளம் என மொழிந்த இறைவா, எங்கள் வாழ்வில், எங்களின் குடும்பங்களில் மகிழ்ச்சியை கெடுக்கும் கடன் தொல்லைகள், சண்டை சச்சரவுகள், குடும்ப சமாதானமின்மை, உடல்நலக் குறைபாடுகள் அனைத்தும் மறைந்து எங்கள் குடும்பத்தின் தேவைகள் அனைத்தும் கிடைக்கப்பெற்று நாங்கள் எப்பொழுதும் மகிழ்ச்சியாக வாழ அருள் தர இறைவா உம்மை மன்றாடுகிறோம். அருளின் ஊற்றே இறைவா, தொலைக்காட்சி, அலைபேசி, சமூக வலைத்தளங்கள் போன்றவற்றின் ஈர்ப்பில் எங்களையே ஈடுபடுத்தி குடும்பமாக ஜெபிக்கின்ற பழக்கத்தை மறந்துவிட்ட நாங்கள், கூடி ஜெபிக்கின்ற குடும்பம் எந்த தீங்கையும் அடையாது என்பதை உணர்ந்து குடும்ப ஜெபம் செய்யும் பழக்கத்தை வளர்த்து கொள்ள அருள் தர இறைவா உம்மை மன்றாடுகிறோம். அன்பு இறைவா, நீர் எங்களுக்கு கொடுத்துள்ள வாழ்வு என்னும் கொடைக்காக நன்றி கூறுகிறோம். எங்கள் வாழ்வில் நாங்கள் நீரே எங்கள் தலைவர் என்பதை உணர்ந்து முன் நேர்மையோடு நிற்கும் நல்ல பணியாளர்களாக எங்கள் வாழ்வை பொருளுள்ள முறையில் வாழவும் பிறருக்கு பயன்படும் விதமாக நாங்கள் இருக்க அருள் தர இறைவா உம்மை மன்றாடுகிறோம். வானுயர்ந்த இறைவா, இன்று கொடியேற்றி முதலாம் திருப்பலியை சிறப்பித்துக் கொண்டிருக்கும் நாங்கள் ஒவ்வொருவருடைய உள்ளத்திலும் கொடி மேலே உயர்ந்து செல்வது போல எங்கள் உள்ளங்களும் ஞான வல்லமை பெற்று உயர்ந்து ஒருவர் ஒருவருக்கு விட்டு கொடுத்து சமாதானத்துடன் வாழும் நல்ல உள்ளத்தை தந்துருள வேண்டும் என்று லூர்து அன்னை வழியாக இறைவா உம்மை மன்றாடுகிறோம். நம் உள்ளங்களில் இருக்கின்ற வேறு பல தேவைகள், நாம் அறிந்திருக்கிறவர்களுடைய தேவைகள், நம் பகைவர்களுடைய தேவைகள், இவற்றையெல்லாம் எண்ணி பார்த்து அவற்றை கடவுள் அவர்களுக்கு வழங்க வேண்டும் என்று கண்களை மூடி கைகளை கூப்பி அமைதியாக சிறிது நேரம் மன்றாடுவோம். இந்த மன்றாட்டுகளுக்கெல்லாம் நம் அன்பு இறைவன் செவி கொடுக்கிறார். நாம் கேட்பதற்கும் வேண்டுவதற்கும் மேலாகவே தம் அருள் வரங்களை வாரி வழங்குகிறார். அந்த அன்பு இறைவனை நாம் இப்பொழுது போற்றி புகழ்வோம். தந்தை சொல்ல சொல்ல எல்லாருமே ஆர்ப்பரித்தாக மகிழ்ந்து ஊக்கத்தோடு சொல்வோம். இயேசுவே புகழ்.
இயேசுவே உமக்கு நன்றி. அன்னை மரியே வாழ்க. ஆமென். அன்பிற்கினியவர்களே, எங்களுடையதும் உங்களுதுமான பலியெல்லாம் வல்ல தாயும் தந்தையுமாக இறைவனை கேட்டதாகும்படி மன்றாடுங்கள். ஆட்சிக்காகவும் நமது நன்மைக்காகவும் புனித திருவையின் நலன்களுக்காகவும் உமது கையிலிருந்து பலியை ஏற்றுக்கொள்வாராக. ஆண்டவரே, இப்பலிப்பொருட்களோடு மக்களின் மன்றாட்டுகளை ஏற்றருள உம்மை வேண்டுகின்றோம். இவ்வாறு உம்முடைய திருமகனின் தாயான புனித மரியாவின் லூர்து அன்னையின் பரிந்துரையால் எந்த ஒரு மன்றாட்டும் புறக்கணிக்கப்படாமல் எந்த ஒரு வேண்டலும் வீணாகாமல் இருப்பனவாக எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. இதயங்களை மேலே எழுப்புங்கள். நம் இறைவனாகிய ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம். ஆம் இறைவா, உமக்கு நன்றி. உம் தாயும் எங்கள் தாயுமாகிய லூர்து அன்னையின் விழாவை நாங்கள் கொண்டாட தொடங்கியிருக்கிற இந்த நாளில் கொடியேற்ற திருநிகழ்வில் நாங்கள் எல்லாம் பங்கேற்பதற்கு நீர் அருள் புரிந்தமைக்காக, திருவுளம் கொண்டமைக்காக உமக்கு நன்றி. 10 நாட்களிலும் நாங்கள் சிந்திப்பதற்கு எங்களுக்கு தரப்பட்டிருக்கிற அருமையான தலைப்புகளுக்காக உமக்கு நன்றி. அன்னை எங்களுக்கு விண்ணகத்தின் வழிகாட்டி என்று நாங்கள் இன்று சிந்தித்த அந்த செய்திகளுக்காக உமக்கு நன்றி.
நாங்கள் எல்லாருமே இந்த கொடி உயர பறப்பது போன்று எங்கள் உள்ளங்களெல்லாம் உயரை பறக்க வேண்டும், விண்ணகம் நோக்கி எங்கள் பயணம் அமைய வேண்டும் என்று நீர் எங்களுக்கு இந்த திருவிழாவின் மூலமாக நினைவூட்டி கொண்டிருப்பதற்காக உமக்கு நன்றி. எப்பொழுதெல்லாம் தாய் காட்டிய அந்த வழிகாட்டுதலை பின்பற்றி இயேசுவோடு இணைந்து நாங்கள் பயணித்தோமோ அந்த நேரங்களிலெல்லாம் நீர் எங்களுக்கு தந்திருக்கிற மகிழ்ச்சி மனநிறைவுக்காக உமக்கு நன்றி. எங்கள் எல்லாருடைய ஒருமித்த மன்றாட்டுகளினால் நீர் ஈர்க்கப்பெற்று எங்களுக்கு பொழிந்திருக்கிற பல்வேறு வகையான அருள் வரங்களுக்காக புதுமைகளுக்காக உமக்கு நன்றி. இன்னும் இந்த நாட்களிலே நவ நாட்களிலே பங்கேற்கவிருக்கிற பிள்ளைகள், திருப்பயணிகளாக வரவிருக்கிற பிள்ளைகள் எல்லாரையுமே மன தயாரிப்போடு நீர் ஆசீர்வதித்துக் கொண்டிருக்கிறீர். உமக்கு நன்றி. இன்று நாங்கள் எந்தெந்த வகைகளிலெல்லாம் உமக்கு நன்றி செலுத்த எண்ணுகிறோமோ அந்த நன்றி உணர்வுகளையெல்லாம் நீர் நன்றியாக ஏற்றுக்கொள்கிறீரே. உமக்கு நன்றி. இத்தகைய நன்றி உணர்வோடு இந்த உலகத்தில் வாழ்ந்தவர்கள் தூயவர்கள் ஆகிய வீழ்த்தவர்களோடு இணைந்து உண்மை என்றும் போற்றி புகழ்ந்து கொண்டிருக்கின்றார்கள். அந்த கூட்டத்தை எங்கள் தாய் முன்னணியில் நின்று கொண்டிருக்கின்றார்கள். அவர்களோடு எங்கள் குரலையும் சேர்த்து கொள்ளுமாறு நாங்கள் உம்மை வாழ்த்தி போற்றி புகழ்ந்து அக்களித்து பாடுவதாவது: ஆண்டவரே, நீர் மெய்யாகவே தூயவர், தூய்மை அனைத்துக்கும் ஊற்று. ஆகவே உம்முடைய ஆவியை பொழிந்து காணிக்கைகளை தூய்மைப்படுத்த உம்மை வேண்டுகிறோம். இவ்வாறு எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் உடலும் இரத்தமுமாக எங்களுக்கு இவை மாறுவனவாக. அவர் பாடுபட உளக்கணிந்து தம்மை கையளித்த போது அப்பத்தை எடுத்து நன்றி செலுத்தி அதை விட்டு தம் சீடர்களுக்கு அளித்தவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று உண்ணுங்கள், ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல். அவ்வண்ணமே இரவு விருந்தை அருந்திய பின் கிண்ணத்தையும் எடுத்து மீண்டும் உமக்கு நன்றி கூறி தம் சீடர்களுக்கு அளித்தவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று பருகுங்கள், ஏனெனில் இது புதிய நிலையான உடன்படிக்கைக்குரிய என் இரத்தத்தின் கிண்ணம். இது பாவ மன்னிப்புக்கென்று உங்களுக்காகவும் பலருக்காகவும் சிந்தப்படும். இதை என் நினைவாக செய்யுங்கள். நம்பிக்கையின் மறைபொருள். ஆகவே ஆண்டவரே, நாங்கள் கிறிஸ்துவின் இறப்பினையும் உயிர்ப்பினையும் நினைவு கூர்ந்து வாழ்வு தரும் அப்பத்தையும் மீட்பளிக்கும் கிண்ணத்தையும் ஒப்புக் கொடுக்கின்றோம். உம் திருமுன்னில் உமக்கு ஊழியம் புரிய தகுந்த விலங்குகளை ஏற்றுக்கொண்டீர். எனவே உமக்கு நன்றி செலுத்துகின்றோம். மேலும் கிறிஸ்துவின் உடலிலும் இரத்தத்திலும் பங்கு கொள்ளும் எங்களை தூய ஆவியார் ஒன்று சேர்க்க வேண்டும் என உம்மை தாழ்மையுடன் கொண்டாடுகிறோம். ஆண்டவரே,
உலகெங்கும் பரவியிருக்கும் உமது திரு அவையை நினைவு கூர்ந்தருளும். எங்கள் ஆயர் ஸ்டீஃபன், எல்லா திருநிலையினர் ஆகிய அனைவரோடும் உமது திரு அவை அன்பில் நிறைவு பெற செய்தருளும். மேலும் உயிர்த்தெழுவது நோக்குடன் துயில் கொள்ளும் எங்கள் சகோதர சகோதரிகளையும் இறந்தோர் அனைவரையும் இரக்கத்துடன் நினைவு கூர்ந்து உம் திருமுக ஒளியினுள் ஏற்றருளும். எங்கள் அனைவர் மீதும் இரக்கமாயிரும். கடவுளின் கன்னித்தாயும் எங்கள் பாதுகாவலியுமான லூர்து அன்னை, அவருடைய கணவரும் எங்கள் பங்கின் பாதுகாவலருமான புனித வளனார், புனித திருத்தூதர்கள், இவ்வுலகிலும் உகந்தவராய் இருந்தோராகிய புனிதர் அனைவருடனும் நாங்கள் நிலை வாழ்வில் பங்கு கொள்ளும் தகுதி பெற்று உம் திருமகன் இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை புகழ்ந்தேத்து வரமருள உம்மை மன்றாடுகிறோம். இவர் வழியாக இவரோடு இவரில் எல்லாம் வல்ல இறைவனாகிய தந்தையே, தூய ஆவியார்தும் ஒன்றிப்பில் எல்லா புகழும் மாட்சியும் என்றென்றும் உமக்கு உரியதே. இறைமகன் இயேசு கற்பித்தவாறு இவ்வுலகில் இறை ஆட்சி மலர வேண்டும். அதற்கு நாம் எல்லாரும் நம் தாயை சுட்டி காட்டுகின்ற விண்ணகம் நோக்கி அந்த வழித்தடத்தில் பயணிக்க வேண்டும். தேவையான ஆற்றலை இறைஞ்சி மன்றாடுவோம். ஆண்டவரே, தீமை அனைத்தினரும் எங்களை விடுவித்து எங்கள் வாழ்நாளில் அமைதியை கனிவுடன் அருளங்கள் மன்றாடுகிறோம். உமது இரக்கத்தின் உதவியால் நாங்கள் பாவத்திலிருந்து எப்போதும் விடுதலை பெற்று யாதொரு கலக்கமும் இன்றி நலமாயிருப்போமாக. நாங்கள் எதிர்நோக்கி இருக்கும் பேரின்பத்துக்காகவும் எம் மீட்பராகிய இயேசு கிறிஸ்துவின் வருகைக்காகவும் நாங்கள் காத்திருக்கின்றோம். ஆண்டவரே இயேசு கிறிஸ்துவே, அமைதியை உங்களுக்கு விட்டுச் செல்கின்றேன், என் அமைதியை உங்களுக்கு அளிக்க நேரிடும் திருத்தூதர்களுக்கு மொழிந்தீரே. எங்கள் பாவங்களை பாராமல் உமது திரு அவையின் நம்பிக்கையை கண்ணோக்கி உமது திருவுளத்துக்கு ஏற்ப அதற்கு அமைதியையும் ஒற்றுமையும் அளித்தருள்வீராக. என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே. ஆண்டவருடைய அமைதி உங்களோடு என்றும் இருப்பதாக. கிறிஸ்து வழங்குகின்ற அமைதியை நாம் எல்லாரும் ஒரு கடவுளின் அன்பு பிள்ளைகள் என்கிற அந்த மனத்தோடு அமைதி வாழ்த்தை வழங்கி மகிழ்வோம். Yeah.
இதோ இறைவனின் செம்மறி இயேசு கிறிஸ்து. இவரே உலகின் பாவங்களை போக்குகின்றவர். செம்மறியின் விருந்துக்கு அழைக்கப்பெற்றோர் பேறு பெற்றோர். கிறிஸ்துவின் திருவருள் நம்மை காத்து
ஆசிரியர் முடிந்த பின்னர் தந்தையர்களுக்கு நன்றியும், அதைத் தொடர்ந்து இன்று தன்னுடைய குருத்துவ திருநிலைப்பாட்டு நாளை சிறப்பிக்கின்ற நம்முடைய அன்பு தென்மறை மண்டல பொறுப்பொருள் தந்தை அவர்களுக்கு ஒரு சிறிய வாழ்த்தும் இருக்கின்றது. எனவே அனைவரும் நிகழ்வுகளில் கலந்து கொண்டு அதைத் தொடர்ந்து அன்பு விருந்திலும் பங்கேற்க உங்களை அன்போடு கேட்டுக்கொள்கின்றேன். மன்றாடுவோம். ஆண்டவரே, விண்ணக உணவை உட்கொண்ட நாங்கள் உமது கனிவை வேண்டுகின்றோம். என்றும் கன்னியான புனித மரியாவின் லூர்து அன்னையின் நினைவு கொண்டாட்டத்தில் மகிழ்வுறும் நாங்கள் அதே கன்னியை கண்டு பாவித்து எங்கள் மீட்பின் மறை உண்மையை பெறவும் விண்ணகத்தின் வழிகாட்டுதலை என்று பெற்றுக்கொள்ளவும் நாங்கள் தகுதி பெறுவோமாக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. தாய் அன்போடு அரவணைக்கும் அன்பு இறைவன் தந்தை, மகன், தூய ஆவியார் நம் அனைவரையும் நம் குடும்பங்களையும் திருப்பயணிகளையும் அருள் வழங்கி வாழ்த்துவாராக. அன்பு பணிபுரிய ஆண்டவருக்கு வந்த பிள்ளைகளாக அன்னை சுட்டிக்காட்டும் வழிதனிலே மகிழ்வோடு சென்று வாழுவோம். வாழ்வின் பலி தொடர்கின்றது. அல்லேலூயா, அல்லேலூயா. அன்புக்குரியவர்களே, அப்படி அமர்வோம். ஒரு சிலரும் அமர உங்களை அன்போடு கேட்டுக்கொள்கின்றேன். கிறிஸ்தியசுவில் அன்புக்குரியவர்களே, நம்முடைய பாதுகாவலி புதுமையின் புகலிடம் புனித லூர்து அன்னையினுடைய திருவிழாவை கொடியேற்றத்தோடு இன்று நாம் தொடங்கியிருக்கின்றோம். நம் தாய் லூர்து அன்னை பல்வேறு வகைகளிலே கடந்த ஆண்டு முழுவதும் நமக்கு எல்லா வகையான ஆசீராலும் நம்மை நிரப்பியிருக்கிறார். பல்வேறு நோய்களிலிருந்து, விபத்துக்களிலிருந்து, ஆபத்துக்களிலிருந்து நம்மை பாதுகாத்து இந்த ஆண்டு அன்னைக்கு நன்றி செலுத்துவதற்காக நாம் இந்த மண்ணை சார்ந்தவர்கள் எந்த இடத்தில் இருந்தாலும் இந்த தாயை தேடி இன்றைக்கு நாம் வந்திருக்கிறோம் என்றால் இந்த தாய் நம்முடைய வாழ்வில், நம்முடைய குடும்பத்தில் செய்த அத்துணை ஆசீர்வாதங்களுக்காகவும் அத்துணை நன்மைத்தனங்களுக்காகவும் நன்றி செலுத்த நாம் நம்முடைய தாயை தேடி வந்திருக்கிறோம். எனவே இங்கு வந்திருக்கின்ற நம் இறை மக்கள் அனைவருக்கும் சிறப்பாக நம் மண்ணை சார்ந்த பல்வேறு ஊர்களில், பல்வேறு இடங்களிலே பணியாற்றி கொண்டிருக்கிற, தொழில் செய்து கொண்டிருக்கிற, தங்களது வாழ்வை அமைத்துக் கொண்டிருக்கின்ற நம்முடைய அனைத்து இறை மக்களையும் இந்த நேரத்திலே அன்போடு நம் தாயினுடைய திருவிழாவுக்கு வரவேற்கின்ற அதே வேளையில் நம் தாயினுடைய கொடியேற்ற திருவிழா நல்வாழ்த்துக்களை வந்திருக்கின்ற தந்தையர்களோடு இணைந்து உங்களுக்கு தெரிவித்துக் கொள்கின்றேன். அனைவருக்கும் கொடியேற்ற திருவிழா வாழ்த்துக்கள். அன்புக்குரியவர்களே, இன்றைய நாள் மிக அற்புதமான ஒரு நாளாக, ஒரு ஆசீர்வாதம் நிறைந்த ஒரு நாளாக அமைந்திருக்கிறது. எல்லாம் வல்ல இறைவன், ஒவ்வொரு இறைவன் இந்த திருவிழாவை நாம் சிறப்பாக தொடங்க அருள் புரிந்திருக்கிறார். எனவே ஆண்டவருக்கு நன்றி செலுத்துகிறோம். அதேபோல் நம்முடைய தாய் இந்த திருவிழாவின் வழியாக இந்த 10 நாட்களும் நம்மை ஆசீர்வதிக்க நம்மோடு உடனிருந்து வழிநடத்த இருக்கிறார்கள். எனவே நம் தாய் லூர்து அன்னைக்கு நாம் நன்றி செலுத்துகின்றோம். அதே வேளையில் இன்றைய நாளிலே இந்த திருவிழா மிகச்சிறப்பான ஒரு நாளாக அமைய நமக்கு இறைவனின் ஆசீரை நமக்கு பெற்று தந்திருப்பவர்கள் வந்திருக்கின்ற தந்தையர்கள். எனவே வந்திருக்கின்ற தந்தையர்களுக்கு நாம் இந்த நேரத்திலே நம்முடைய நெஞ்சத்தின் ஆழத்திலிருந்து நன்றி செலுத்த இருக்கின்றோம். அன்புக்குரியவர்களே, இன்றைய கொடியேற்ற திருவிழாவை தலைமை தாங்கி கொடியேற்றி வைத்து திருப்பலியில் நமக்கு இறைவனின் ஆசீரை மிக சிறப்பாக பெற்றுக் கொடுத்தவர்கள் பேரொரு தந்தை வெனி இளங்குமரன் அவர்கள். தந்தையை பற்றி நாம் சொல்லுகிற பொழுது, தந்தைக்கு வாழ்த்து சொல்லுகிற பொழுது அவர்களை பற்றி இன்னும் ஒரு சில வரிகளை நாம் சிறப்பாக பார்க்கலாம். தந்தை அவர்கள் தற்போது நம்முடைய தென்மறை மண்டலம், அதாவது தூத்துக்குடி மறை மாவட்டத்தில் புதிய மறை மாவட்டம் நாம் உருவாக்குகின்ற ஒரு முயற்சியில் பல ஆண்டுகளாக ஈடுபட்டு கொண்டிருக்கின்றோம். அந்த முயற்சியை இன்னும் வேகப்படுத்தவும்
அதனுடைய கனியை நாம் சுவைக்கவும் ஒரு புதிய மறை மாவட்டத்தை மிக விரைவில் உருவாக்கவும் நம்முடைய தென்மறை மண்டலத்தில் இருக்கின்ற 51 பங்குகளையும் வழிநடத்த, இந்த பங்குகளை ஒருங்கிணைக்க, இங்கு இருக்கின்ற அனைத்து அருள் தந்தையர்களையும் ஒருங்கிணைக்க, இந்த தென்மறை மண்டலத்திலே பல்வேறு வளர்ச்சி பணிகளை முன்னெடுக்க நம்முடைய ஆயர் தந்தை அவர்களால் கடந்த ஆண்டு நமக்கு தரப்பட்டவர்கள் தான் பேரொரு தந்தை வெண்ணி இளங்குமரன். இந்த தென்மறை மண்டலத்தினுடைய பொறுப்பொருள் தந்தையாக தந்தை அவர்கள் வந்ததிலிருந்து மிகச்சிறப்பாக தந்தையர்களை ஒருங்கிணைத்து பல்வேறு வளர்ச்சி பணிகளை முன்னின்று நடத்தி சென்று மிக விரைவாக இந்த மறை மாவட்டத்திற்கான புதிய மறை மாவட்டத்திற்கான வழிவகைகளை ஏற்படுத்துவதற்கு தந்தையர்களோடு கரம் கோர்த்து இறை மக்களோடு கரம் கோர்த்து சென்று கொண்டிருக்கிறார்கள். ஒவ்வொரு பங்கிலுமே பல்வேறு வளர்ச்சி பணிகளை, குறிப்பாக ஆன்மீக வளர்ச்சி பணிகளை அனைத்து பணிக்குழுக்களும் தொடங்கப்பட்டு ஒரு பங்கு தளமாக பங்கேற்பு திரு அவையாக நம்முடைய திரு அவை வளர வேண்டும் என்று முன்னெடுத்து சென்று கொண்டிருக்கிறவர்கள் நம்முடைய தந்தை வெண்ணி அவர்கள். எனவே இந்த நாளிலே நம் மத்தியில் வந்து நமக்கு திருக்கொடி ஏற்றி தலைமை தாங்கி இந்த திருப்பலியை நமக்கு நிறைவேற்றி ஆசிரியரை பெற்று தந்திருக்கிறார்கள். எனவே தந்தை அவர்களை இந்த நேரத்தில் நன்றியோடு நினைத்து பார்த்து தந்தை அவர்களுக்கு நம்முடைய நன்றியை தெரிவிக்கும் விதமாக நம்முடைய நிர்வாகத்தால் அவர்களுக்கு நூலாடை அணிவித்து தந்தை அவர்களை நன்றியை தெரிவிப்பார்கள். அடுத்ததாக இன்றைய நாளிலே நமக்கு சிறந்ததொரு அருளுரையை வழங்கியவர்கள் அருள் தந்தை ஆண்ட்ரூ சர்ச்சில் அவர்கள். தந்தை அவர்களை பற்றி சொல்லுகிற பொழுது தந்தை அவர்கள் தற்போது புஷ்பவனம் பங்கிலை பங்கு தந்தையாக மிகச்சிறப்பான ஒரு பணியை செய்து கொண்டிருக்கிறவர்கள். இளமை துடிப்போடு இளைஞர்களை ஒன்றிணைத்து அந்த பங்கிலே பல்வேறு பணிகளை மிக அற்புதமாக செய்து கொண்டிருக்கிறவர்கள். இங்கு இருக்கின்ற 3 தந்தையர்களுமே ஒரே இடத்தில் தான் எங்களது குருத்துவ படிப்பை நாங்கள் படித்தோம். பூனேயில் இருக்கின்ற பாப்பிரை குறுமடம் என்று சொல்லப்படுகின்ற அந்த தேசிய குறுமடத்தில் தான் நாங்கள் 3 பேருமே படித்தோம். தந்தை அவர்கள் மிக மிக மூத்தவர்கள். நான் என்னுடைய படிப்பை நிறைவு செய்கின்ற அந்த கடைசி ஆண்டில் இருக்கிற பொழுது தந்தை சர்ச்சில் அவர்கள் முதல் ஆண்டில் அங்கு அடியெடுத்து வைத்தார்கள். மிக அற்புதமான திறமைகளை கொண்டவர்கள். அது விளையாட்டாக இருந்தாலும் சரி, அழிவுத்தனமாக இருந்தாலும் சரி, எல்லா இடத்திலுமே மிகச்சிறப்பாக பணியாற்றக்கூடியவர்கள். நம்முடைய இந்த புதிய மறை மாவட்ட உருவாக்க பணியிலே ஒரு இளமை துடிப்போடு பணியாற்றி கொண்டிருக்கிற ஒரு அற்புதமான தந்தை. இந்த நாளிலே அன்னை மரியாள் லூர்து அன்னை விண்ணகத்தின் வழிகாட்டி. விண்ணகம் என்பது நாம் வாழுகின்ற இந்த வாழ்வுதான். இது நிலை வாழ்வுக்கு நம்மை இட்டு செல்ல வேண்டும். நாம் கொண்டிருக்கிற பண்பு நலன்கள் நம்மை விண்ணகத்திற்கு இட்டு செல்ல வேண்டும். அதற்கு நம் தாய் மரியாள் நமக்கு ஒரு வழிகாட்டியாக நின்று கொண்டிருக்கிறார் என்று அற்புதமான ஒரு அருளுரை நமக்கு தந்தவர்கள். இந்த நாளிலே நம் மத்தியில் வந்து நம்மோடு இந்த மகிழ்விலே பங்கேற்று நமக்கு இறை செய்தியை தந்த அருள் தந்தை சர்ச்சில் அவர்களை நாங்கள் பங்கு சமூகமாக ஒன்றாக இணைந்து தந்தை அவர்களுக்கு நன்றியை தெரிவிக்கும் விதமாக நம்முடைய நிர்வாகத்தார் அவர்களுக்கு பொன்னாடை போர்த்தி நம்முடைய நன்றியை தெரிவிப்பார்கள். அன்புக்குரியவர்களே, நம்முடைய திருக்குடும்ப அவையினர் இருவருக்கும் நன்றி செலுத்த வேண்டும் என்று மிக ஆர்வமோடு வந்திருக்கிறார்கள். எனவே திருக்குடும்ப சபை சார்பாக நம்முடைய தந்தையர்கள் இருவருக்கும் பொன்னாடை போர்த்தி நன்றி தெரிவிக்கப்படுகிறது. அன்புக்குரியவர்களே, அடுத்ததாக இன்றைய திருவிழா, இன்றைய கொடியேற்றம் மிக சிறப்பாக நடைபெற பல்வேறு பணிகளை மிக அற்புதமாக எடுத்து பல கட்டங்களிலே தங்களது நேரத்தை தங்களது உழைப்பை செலவழித்து இன்றைக்கு இந்த நாள் இவ்வளவு சிறப்பாக நடைபெற முழுமுதல் மூச்சாக நின்றவர்கள் நம்முடைய ஊர் நிர்வாகத்தார். எல்லா வகையிலுமே என்னோடு ஒத்துழைப்பு கொடுத்து அத்துணை பணிகளையும் என்னுடைய வழிகாட்டுதலில் மிக சிறப்பாக செய்து கொண்டிருக்கிறார்கள். எனவே நிர்வாகத்தார் அனைவரையும் நாம் நன்றியோடு நினைத்து பார்த்து அவர்களுக்கு நம்முடைய நன்றியை தெரிவித்துக் கொள்வோம். அடுத்ததாக இன்று நம்முடைய பாடகர் குழுவினர் மிக சிறப்பாக பாடல்களை பாடினார்கள். மிக சிறப்பாக தம்பி டோனி இசை மீட்டினார். இன்றைக்கு திருப்பலி, அதற்கு முன்னால் நம்முடைய கொடியேற்ற நிகழ்வு, இது எல்லாவற்றிலுமே இன்றைய பாடல்கள் இறை ஆசிரை நமக்கு பெற்றுத்தர மிக உதவியாக இருந்தது. எனவே பாடகர் குழுவினர் அனைவருக்கும் சிறப்பான நன்றியை நாம் தெரிவித்துக் கொள்வோம். அன்புக்குரியவர்களே, இன்றைய நாளிலே
இந்த நிகழ்வுகள் அனைத்து முடிந்த பின் நமக்காக அன்பின் விருந்து, நமக்கு உணவு ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கிறது. இன்றைய நாளிலே இந்த அன்பின் விருந்தை நமக்கு தருகின்றவர்கள் திரு ஜேசுராஜன் குடும்பத்தார். எனவே திரு ஜேசுராஜன் குடும்பத்தாருக்கும் இறை ஆசிரை ஆண்டவர் நிறைவாக தாய் வழியாக பொழிய வேண்டும் என்று நம்முடைய ஜெபங்களோடு அவர்களுக்கு நம்முடைய நன்றிகளை, பாராட்டுகளை நாம் தெரிவித்துக் கொள்வோம். நன்று. அன்புக்குரியவர்களை, நாளைய நிகழ்வுகளை சொல்லிவிட்டு நாம் தந்தையை வாழ்த்து செல்கின்றோம். அன்புக்குரியவர்களை, நாளை நாம் நம்முடைய பாதுகாவலி லூர்து அன்னையினுடைய 2ஆம் திருவிழாவை கொண்டாடுகிறோம். நாளை இன்னொரு சிறப்பு. நாளை முதல் சனிக்கிழமை, நம் தாயினுடைய நாள், மாதத்தினுடைய முதல் சனிக்கிழமை. எனவே மாதத்தின் முதல் சனிக்கிழமை நடைபெறும் பக்தி முயற்சிகள் மாலை 6:30 மணிக்கு ஜெபமாலையோடு நம்முடைய தாயினுடைய சப்பர பவனி, அதைத் தொடர்ந்து நவநாள் திருப்பலியானது நடைபெறும். நாளைய நவநாள் திருப்பலியை நமக்கு சிறப்பிக்கின்றவர்கள் நம்முடைய பங்கு இறைமக்கள், ரோச்மான் நகர் பங்கு இறைமக்கள். நாளைய நாளிலே திரு யாத்திரையாக, திருப்பயணமாக நம்முடைய ஊருக்கு, நம்முடைய ஆலயத்திற்கு, திருவிழாவிற்கு வந்து 2வது நவநாளை சிறப்பிக்கின்றார்கள். எனவே அவர்களை நாம் அன்போடு நாளை வரவேற்கின்றோம். அன்புக்குரியவர்களை, நாளைய நாளிலே நாளைய முதல் சனிக்கிழமையை ஒப்புக் கொடுக்கும் குடும்பத்தார் திரு பயஸ்ராஜன் குடும்பத்தார். மேலும் நாளைய நாளில் உணவு நமக்கு ஏற்பாடு செய்திருப்பவர்கள் திரு பயஸ் குடும்பத்தாரும் நம்முடைய புதூர் இறைமக்கள் இருவரும் இணைந்து நாளைய நாளிலே உணவை வருகின்ற அனைவருக்குமே ஏற்பாடு செய்கிறார்கள். எனவே அவர்களையும் நாம் நன்றியோடு நாளை நினைத்து பார்ப்போம். அன்புக்குரியவர்களே, இன்று நிறைய பேர் வந்திருக்கிறீர்கள். இதே போல் தொடர்ந்து வெளியூரிலிருந்து வந்திருப்பவர்கள், நம் ஊரில் இருப்பவர்கள் எல்லாருமே இந்த நவ நாட்களிலே முழுமையாக நம் தாயினுடைய ஆசிரை பெற்றுக்கொள்ள நீங்கள் ஒவ்வொரு நாளுமே நம்முடைய தாயினுடைய நவநாள் திருப்பலியில் பங்கேற்று லூர்து அன்னையினுடைய இறை ஆசியை பெற உங்களை அன்போடு கேட்டுக்கொள்கின்றேன். அன்புக்குரியவர்களே, இப்பொழுது நம்முடைய தென்மறை மண்டலத்தினுடைய பொறுப்பொருள் தந்தை அவர்கள் இந்த நாளிலே தன்னுடைய 30வது ஆண்டு நிறைவு தன்னுடைய குறிப்பிட்ட நாளை சிறப்பிக்கிறார்கள். தந்தை அவர்கள் சொல்லுவார்கள், 10 ஆண்டுகள் நிறைவு செய்தால் தகர விழா, வெள்ளி விழா கொண்டாடுறோம்ல 25 ஆண்டுகள், அதே போல் 10 ஆண்டுகள் நிறைவு செய்தால் அது தகர விழா. அப்போ 30 ஆண்டுகள் என்றால் முத்தகர விழா என்று இன்றைய நாளிலே தன்னுடைய குருத்துவ அருள்பொழிவை 30 ஆண்டுகள் நிறைவு செய்து தந்தை அவர்கள் இன்றைக்கு இந்த குருத்துவ நாளை கொண்டாடுகிறார்கள். தந்தை அவர்களை பற்றி சொல்கிற பொழுது, தந்தைக்கும் எனக்கும் ஏறக்குறைய 25 ஆண்டுகள் பழக்கம். 2000 ஆண்டிலே என்னுடைய பங்கிலே, என்னுடைய தாய் பங்கிலே தந்தை அவர்கள் பங்கு தந்தையாக பணியாற்றிய போது தந்தை அவர்கள் தான் என்னை குருமடத்திற்கு அனுப்பியவர்கள். நான் குருவாவதற்கு காரணம் தந்தை அவர்கள் தான். ஏன்னா நான் படித்துவிட்டு இயல்பாக குருமடத்திற்கு செல்லவில்லை. 12ஆம் வகுப்பு முடித்துவிட்டு நான் குருமடத்திற்கு செல்லவில்லை. 12 முடித்துவிட்டு ஐடிஐ முடித்துவிட்டு ஒரு ஆண்டு வேலைக்கு சென்றுவிட்டு அதற்கு பின்னர் தான் ஒரு குருவாக வேண்டும் என்று குருமடத்திற்கு சென்றேன். அதுவும் தந்தை அவர்களை பார்த்து நானும் தந்தையைப் போல ஒரு குருவானவராக இறைப்பணியை செய்ய வேண்டும் என்ற அந்த உந்துதலை பெற்று நான் குருமடத்திற்கு சென்றேன். அந்த அளவிற்கு தந்தை அவர்கள், அவருடைய வாழ்வு, அவருடைய வார்த்தை, அவருடைய செயல்கள் ஒரு குருவானவரை உருவாக்குவதற்குரியதாக அந்த நேரத்தில் இருந்ததை இன்றைக்கும் நான் நினைத்து பார்க்கிறேன். தந்தையோடு பழகி இந்த 25 ஆண்டுகளை பார்க்கிற பொழுது அன்றிலிருந்து இன்று வரை தந்தை அவர்கள் எனக்கு ஒரு ஆன்மீக வழிகாட்டியாக, என்னுடைய குருத்துவ வாழ்விலே எவ்வாறு இறைப்பணியை, மக்கள் பணியை செய்ய வேண்டும் என்பதற்கு ஒரு மிகச்சிறந்த ஒரு வழிகாட்டியாக இருக்கின்றவர்கள். என்னுடைய வாழ்க்கையிலே முக்கியமான எந்த ஒரு முடிவுகள் எடுப்பதாக இருந்தாலும் சரி, கேட்ட உடனே மற்றவர்கள் உன் விருப்பம், நீ இப்படி செய்ய ஆலோசனை சொல்லி இதை இப்படி செய்யலாம், உன்னுடைய விருப்பம் ஏதோ அதை செய் என்று சொல்வார்கள். ஆனால் தந்தை அப்படி கிடையாது. நீ இதை செய், இதை செய்யாதே என்று முடிவை தெளிவாக சொல்லுவார்கள். அவர்கள் சொல்லுகிற முடிவுப்படி தான் என்னுடைய இந்த ஆன்மீக வாழ்வு, குருத்துவ வாழ்வும் சென்று கொண்டிருக்கிறது. பல விதங்களிலே தந்தை அவர்கள் வழிகாட்டியாக இருக்கிறார்கள். தந்தையை பற்றி சொல்ல வேண்டும் என்றால் ஒரு தனி தமிழ்வாதி என்று சொல்லலாம். தூய தமிழிலே தந்தை அவர்கள் எப்போதுமே பேசக்கூடியவர்கள். திருக்குறள் மீது மிக அதிகமான பற்று கொண்டவர்கள். தந்தை அவர்கள் திருக்குறள் நூல்களை, அதில் விளக்க உரைகளை எழுதியிருக்கிறார்கள். தங்களது எந்த ஒரு உரையாக இருந்தாலும் சரி, திருக்குறளை மேற்கோள் காட்டாமல் தந்தை அவர்கள் உரையாற்ற மாட்டார்கள். அது அருளுரையாக இருந்தாலும் சரி, வேறு எந்த உரையாக இருந்தாலும் சரி. அந்த அளவிற்கு தமிழ் மீதும் திருக்குறள் மீதும் ஆழமான பற்று கொண்ட ஒரு அற்புதமான தந்தை. தந்தை அவர்கள் நம்முடைய மாதா டிவியிலே ஒவ்வொரு நாளுமே காலை 7:20க்கு
குரல் வழி இறைமொழி என்று அப்படித்தானே தந்தை? முன்னாடி இப்போ இல்லை, கடந்த ஆண்டு ஒவ்வொரு நாளுமே குரலுக்கு விளக்கம் கொடுத்து நம்மை சிந்திக்க தூண்டிய ஒன்றை மாதா டிவியில் தொடர்ந்து ஒவ்வொரு நாளுமே கடந்த ஆண்டு வரை செய்து கொண்டிருந்தவர்கள். ஆக இப்படி பல வகைகளிலே தந்தை அவர்கள் சிறப்புக்குரியவர்களாக இருக்கிறார்கள். இன்றைக்கு நாம் தந்தைக்கு அவருக்கு வாழ்த்து தெரிவிக்கிறோம் என்றால் கண்டிப்பாக நமக்கும் ஒரு தொடர்பு இருக்கிறது. என்ன தொடர்பு? நாம் இந்த மறை மாவட்டத்தை சார்ந்தவர்கள், அதிலும் குறிப்பாக தென்மறை மண்டலத்தை சார்ந்தவர்களாக இருக்கின்றோம். இந்த தென்மறை மண்டலத்திற்கு பொறுப்பு தந்தையாக எல்லா பங்குகளுக்கும், எல்லா கிளை பங்குகளுக்கும் பொறுப்பு தந்தையாக ஆயர் அவர்களால், ஆயரின் பகராளியாக நமக்கு தரப்பட்டிருப்பவர்கள் தந்தை அவர்கள். எனவே தந்தைக்கு நாம் இன்றைக்கு வாழ்த்து தெரிவிப்பதும், அவருடைய இந்த குருத்துவ திருநிலைப்பாட்டு நிகழ்விலே அவரோடு சேர்ந்து நாம் மகிழ்வதும் நமக்கு உண்மையிலேயே ஒரு மகிழ்ச்சியை, ஒரு கடமைக்குரியதாகவும் இன்றைக்கு இருக்கிறது. எனவே தந்தை அவர்களை இந்த நேரத்தில் நாம் வாழ்த்துகிறோம். தந்தை அவர்கள் நமக்காக தொடர்ந்து ஜெபிக்கிறார்கள். தந்தை அவர்கள் நம்முடைய பங்கிற்கு, நம்முடைய ஊருக்கு இன்னும் பல முறை வந்து பணிக்குழுக்களை ஏற்படுத்த வருவார்கள். பல்வேறு நிகழ்வுகளை மறைமாவட்ட அளவிலே கொண்டு செல்வதற்கு வருவார்கள். பல வளர்ச்சி பணிகளை முன்னெடுக்க வருவார்கள். நாம் தொடர்ந்து தந்தை அவர்களுக்கு ஒத்துழைப்பை நாம் கொடுப்போம். இந்த நேரத்திலே தந்தை அவர்களை நாம் மீண்டும் ஒருமுறை நெஞ்சார வாழ்த்துகின்றோம். தந்தை அவர்களுக்கு நம்முடைய வாழ்த்துக்களை, நன்றியை கரவழி மூலமாக தெரிவித்துக் கொள்வோம். அருள் தந்தை சர்ச்சில் அவர்கள் இந்த நூலாடை அணிவித்து தந்தை அவர்களை வாழ்த்துவார்கள். இப்பொழுது ஒரு சிறிய இனிப்பு கட்டியை தந்தை அவர்களை வாழ்த்தி நாம் எடுத்து வைக்கின்றோம். அந்த நேரத்தில் தந்தை அவர்கள் ஒரு சிறிய ஏற்புரை வழங்குவார்கள். அதற்குள் இனிப்பு கட்டிகை தயாராகிவிடும். நாம் அதை வெட்டிவிட்டு நாம் அன்பு உணவுக்கு கடந்து செல்லலாம். அன்பிற்கினியவர்களே, முத்தகர விழாவை நம் ஊரில், புதூரில், கரைச்சுத்து புதூரில் கொடியேற்ற திரு நிகழ்வை தொடர்ந்து இங்கு கொண்டாடுவதற்கு கடவுள் அருள் புரிந்திருக்கிறார். 30 ஆண்டுகளுக்கு முன்னர் இதே நாளில் இந்த மாலை வேளையில் ஆயர் அமல்நாதர் அவர்கள் என்னை திருநிலைப்படுத்தினார்கள். நான் நன்றியோடு இந்த திருப்பலியில் பங்கெடுத்து கொண்டேன். நல்ல உணர்வுகள் பொங்குவதற்கு ஏற்ற வகையிலே இங்கு பாடல்கள், ஜெபங்கள், வாழ்த்துரைகள், அருள் உரை என எல்லாமே அமைந்திருந்தன. எனவே இந்த நேரத்தில் மனதார உங்களுக்கு நான் நன்றி தெரிவித்துக் கொள்கிறேன். உங்கள் பங்கு தந்தை, நான் மறுமுறையாளர் பணியாளர் சர்ச்சில் அவர்கள் முன்னிலையில் உங்களுடைய அன்பையெல்லாம் ஒன்று திரட்டி இங்கே வழங்கிய அந்த வாழ்த்து மடல், அந்த வாழ்த்து உரை, மொழிகள் எல்லாம் மிகச் செழுமையானவை. அவரை குறித்து நான் அகமகிழ்கின்றேன். ஆக தந்தை மகற்காற்றும் நன்றி அவையத்தும் முந்தி இருப்பச் செயல் என்று குரல் கூறும். ஆக அவர் இங்கே நம் மறை மாவட்டத்திலே, தமிழகத்திலே ஒரு உயர்ந்த நிலையில் இருக்கிறார். இளைஞர் இயக்குனராக மற்ற மறை மாவட்டங்களில் இருக்கிற இளைஞர் இயக்குனர் வியக்கும் வகையில் அந்த இளைஞர் இயக்கத்துக்கு பொறுப்பாளராக இருக்கிற ஆயர் நஸ்ரேன் புகழ்கிற வகையில் மிகச் சிறப்பாக, நேர்த்தியாக அதையெல்லாம் எண்ணி நான் பெரிதும் மகிழ்கிறேன். அதை போன்று ஒரு பங்கு தந்தையாக அவர் எப்படி மக்களையெல்லாம் வென்று எடுக்கிறார், அவர்களுடைய அன்பை அப்படி ஆட்கொள்கிறார் என்பதையெல்லாம் பார்த்து நான் அகமகிழ்கின்றேன். இன்றைய இந்த விழா ஒருங்கிணைப்பு, அவருடைய அணுகுமுறைகள் இவையெல்லாம் மிகச் சிறப்பு. எனவே நான் பெரிதும் மகிழ்கிறேன். கடவுள் என்னை ஒரு கருவியாக தேர்ந்தெடுத்து அவரை குருமடத்துக்கு அனுப்புவதற்கு நான் ஒரு காரணமாக இருந்திருக்கிறேன் என்பதை குறித்து பெரிதும் மகிழ்ச்சி அடைகிறேன். எனவே இந்த நேரத்தில் அவர் சேசு கொடுத்த அந்த நல்ல மொழிகளுக்காக, இந்த ஏற்பாட்டுக்காக நான் நெஞ்சார்ந்த நன்றியை அன்போடு இந்த நேரத்தில் தெரிவித்துக் கொள்கிறேன். உங்கள் அனைவருக்கும் இனிய நன்றியை நான் அன்போடு தெரிவித்துக் கொள்கிறேன். இஸ்ரேல் இந்த முறைப்படி நாள் மாலையில் தொடங்கிவிடும். இன்றைக்கு மாலையிலேயே அடுத்த நாள் தொடங்கி விடுகிறது. அப்படி என்றால் இன்று குருப்பட்டம் யாருக்காகவும் கொண்டாடப்பட்டிருக்க வேண்டும்? நன்று, நம்முடைய தந்தை சேசு அவர்களுடைய அந்த குருப்பட்ட நாள் மே 3, என்னை தொடர்ந்து ஒரு நாள் தான் பிந்தி. ஆக அவருக்கு இந்த நேரத்தில்
சர்ச்சில் இன்னும் இருக்கிற மக்கள் எல்லார் சார்பாகவும் இனிய குருத்துவ அருள்பொழிவு நாள் நல்வாழ்த்துக்களை அன்போடு தெரிவித்துக்கிறோம். பேசுவதற்கு சிறப்பான வாழ்த்துக்கள். அவர் கடவுளை அருள்கொடையால் பெற்றிருக்கிற ஏராளமான அருள் வரங்கள், திறமைகள், ஆற்றல்கள், மக்களை அணுகுகின்ற அணுகுமுறை இவையெல்லாம் இன்னும் செழிப்பாக உயர வேண்டும். திரு அவையில் அவருடைய பங்களிப்பு இன்னும் மென்மேலும் பெருக வேண்டும் என்று மனதார வாழ்த்தி, அவர்களுக்கும் தம்பி சர்ச்சில் அவருக்கு 5 ஆண்டு நிறைவு பெறுகிறது போல் தெரிகிறது. அப்போ தான் 6 அதான் ஒரு 5 ஆண்டு முடிஞ்ச ஏதாவது உண்டான்னு சொல்லி கேட்டாங்க. அப்போ நான் கொஞ்ச நேரம் யோசிச்சு சொன்னேன், ஆமாம் அரைத்தகர விழா, இது முத்தகர விழா, அரைத்தகர விழா. இந்த வகையில் நாங்கள் இந்த சேசுக்கு தகர விழா ஜூபிலி சரியா 10ஆம் ஆண்டுக்குள் அடி எடுத்து வைக்கிறார். ஆக இப்படி எல்லாம் தகரங்களாக நாங்கள் இருக்கிறோம். நீங்கள் தங்கங்களாக இருக்கிறீர்கள். உங்களை பார்த்து அதை பூவோடு சேர்ந்த மலரும் என்னது மலரோடு சேர்ந்து நாரும் மனம் பெறுന്ന மாதிரி தங்கங்களாகிய உங்களோடு இணைந்து இந்த விழாவை கொண்டாடுவதை குறித்து நாங்கள் அகமகிழ்கிறோம். அருமை. நான் ஏற்கனவே முன்னால் ஒரு நேரம் இங்கே வரும்போது சொல்லியிருக்கிறேன், இந்த கரைச்சத்து புதர் அடிக்கடி நான் கேட்டுக்கிறேன். இங்கே வானொலியில் ஒரு அன்பு நெஞ்சம் உண்டு. அங்கே வானொலியிலாம் சொல்லுவாங்க. அப்போது நான் வானொலி கேட்குற ஒரு ஆள், அப்போ அந்த பேர் வரும், கரைச்சத்து புதூர், இது இந்த மாதிரி சொல்லுவாங்க. சிறப்பு. வாழ்க. மீண்டும் ஒரு முறை உங்களை மனதார வாழ்த்தி உங்கள் அனைவருடைய அன்புக்கும் நெஞ்சார்ந்த நன்றி தெரிவித்து விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம், வாழ்த்துக்கள். தந்தை சேசு சொன்னது போன்று நம்முடைய தென்மறை மண்டலம் இறைவன் திருவிழப்படி ஒரு மறை மாவட்டமாக உருவாகுவதற்கு நாம் எல்லாருமே நம்மால் என்ற பங்களிப்பை, இறைவேண்டல், ஒத்துழைப்பு, தோழமை, பொருளாதாரம் என்ற எல்லா வகையிலுமே நீங்கள் உதவ வேண்டும். கலப்பை இதழையும் நீங்கள் படிக்க வேண்டும். இந்த திருவிழா நேரத்திலே எல்லார் வீட்டுக்கும் கலப்பை செல்கிறபடி நீங்கள் ஏற்பாடு செய்யுங்கள். நன்றி, வாழ்த்துக்கள். பாருங்க 2, 3, 5 2, 3, 5 இணைந்து இந்த அன்புக்குரியவர்களே, அனைவருக்கும் நன்றி. பொறுமையாக இவ்வளவு நேரம் நாம் காத்திருந்தோம். தந்தையிடம் ஆசீர் பெற்று செல்லலாம். ஆசீர் பெற்றுவிட்டு நமக்கு நம்முடைய ஆலய வளாகத்திலே உணவு ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கிறது. எனவே அன்புணவிலும் பங்கேற்க உங்களை அன்போடு கேட்டுக்கொள்கின்றேன். இறுதி பாடல் வேளையில் தந்தையிடம் வந்து ஆசீரை பெற்றுக் கொள்ளுங்கள்.